அன்பான பிள்ளைகளே, இன்று உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள 5ஆம் பாடமான எண்கோடுகள் தொடர்பாக கற்க வந்திருக்கின்றோம். இந்த எண்கோடுகளை நீங்கள் கற்கும் பொழுது பின்வரும் விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது எண்கோட்டை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் அறிவையும் திறனையும் ஆற்றலையும் பெறுவீர்கள். எண்கோடு என்றால் என்ன, எண்கோட்டில் எவ்வாறு எண்களை குறிப்பது என்பது தொடர்பாக நீங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அதே போல மற எண்களை அறிந்து கொள்வீர்கள். இதுவரை நீங்கள் அறியாத புதிய எண்ணாக இந்த மற எண்களை அறிந்து கொள்ளக்கூடிய திறனை நீங்கள் இந்த பாடத்தினூடாக பெற்றுக்கொள்வீர்கள். அதே போல நிறைவெண்களை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் இங்கே ஆற்றலையும் திறனையும் பெற்றிருப்பீர்கள். அதே போல எண்கோட்டின் மீது நிறை எண்களை எவ்வாறு வகை குறிப்பது, நிறைவெண்களை எவ்வாறு ஒப்பிடுவது என்பது தொடர்பான விடயங்களை இந்த பாடப்பரப்பினூடாக நீங்கள் விளங்கி கொண்டு இருப்பீர்கள். இப்போது பாருங்கள், இந்த எண்கோடு என்று சொன்னால் எண்கள் குறிக்கப்பட்ட கோடு. அவங்க நடைமுறை வாழ்க்கையில நீங்கள் என்னென்னு சொன்னால் இந்த எண்கள் குறிக்கப்பட்ட உபகரணங்களை பார்த்திருப்பீர்கள். சரியா? உங்களோட கணித உபகரண பட்டியல் எடுத்தீங்கன்னு சொன்னால் எண்கள் குறிக்கப்பட்ட கோடுகள் இருக்கிறது. எங்கே இருக்கின்றது? அந்த அடிமட்டத்தில் இருக்கிறது. ஆகவே அந்த அடிமட்டத்தை பார்த்தீங்க என்றால் 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் என அங்கே எண்கள் குறிக்கப்பட்டுள்ளது. சரியா? ஆகவே இப்போ பாருங்க, முதலாவது எண்கள் குறிக்கப்பட்ட நேர்கோட்டை கொண்ட உபகரணங்கள் 2 எழுதுக. ஆகவே நீங்கள் உடனடியாக ஞாபகம் பெறக்கூடியது கணித உபகரண பட்டியலில் இருக்கிற அடிமட்டம். ஆகவே முதலாவது என்னது? அடிமட்டம். அதே போல நீங்கள் புடவை கடைகளுக்கு போனீங்கன்னு சொன்னால், என்ன சீரிட துணி வாங்க போறீங்கன்னு சொன்னால் அவர்களும் ஏதோ ஒரு பெரிய ஒரு மட்டையில வச்சு தான் வெட்டி தருவார்கள். அந்த நீட்டுக்கு பேர் என்னது? மீட்டர் கோல். மீட்டர் கோல்லையும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எண்கள் சம இடைவெளியில குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆவே மீட்டர் கோல். ஆவே நேர்கோட்டில் மட்டும்தான் இந்த எண்கள் குறிக்கப்பட்டிருக்காது. சரியா? நீங்கள் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்துக்கு சென்றீர்கள் என்று சொன்னால் அங்கே அளவு சாடிகளிலும் எண்கள் அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும். சரியா? ஆகவே அது என்னவா இருக்க போகிறது? வட்ட வடிவமானதாக இருக்க போகிறது. வட்ட வடிவமாக அளவு சாடி இருக்க போகிறது. அதில் தான் எண்கள் குறிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அதில் பாருங்கள், 2வது வினாவாக எண்கள் குறிக்கப்பட்ட வட்ட வடிவ கோடுகளை கொண்ட உபகரணங்கள் 2 எழுதுக. அவை ஒன்று என்னது? அளவு சாடி. சரியா? அதே போல நீங்கள் பாடசாலைகளில் நிறைகளை அளக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அங்கே சதுர வடிவமாக இருக்கும். அந்த சதுர வடிவத்தில் ஒரு சிறிய பெட்டியில என்ன இவ்வாறு ஒரு சதுர வடிவத்தில் இருக்க போகிறது. இதில் இவ்வாறு ஒரு சிறிய இதில் தான் இப்படி எண்கள் இவ்வாறு இப்படி குறிக்கப்படுறது. அது உள்ளுக்கு இருக்க அந்த நிறைய வடிவம் என்னவா இருக்க போகுதுண்டா? வட்ட வடிவமாக தான் அந்த அளவு குறிக்கப்பட்டுள்ளது. ஆவே நிறை அளக்கம் கருவி. நிறையளக்கம் கருவி. சரியா? ஆவே எண்கள் நேர்கோட்டை கொண்டது அடிமட்டம், விட்டராசு, என்ன வட்ட வடிவமான கோடுகள் அளவு சாடி, நிறையளக்கும் கருவி. வேறு எங்க நீங்க உபயோகிக்கக்கூடியதாக இருக்கும்? என்ன சந்தையில வாழைக்குலை அளக்க பார்த்தீங்கன்னா அந்த வித்தராசு. வித்தராசுல என்னவா இருக்க போறது? வித்தராசுல அந்த எண்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆவே அங்கே என்னதான் இருப்போது? கணக்கு உபகரணங்களை சொல்லக்கூடியதா இருக்கும். விட்டராசு. வேற வித்தராசுல எண்கள் குறிக்கப்பட்டிருக்கும். அதே போல நீங்கள் வைத்தியசாலைக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு உடலில் வெப்பநிலையை பார்க்கறதுக்கு வெப்பமானி பயன்படுத்தப்படும். அங்கேயும் என்ன செய்ய போறது? என்ன எண்கள் குறிக்கப்பட்டிருக்க போன்றது. ஆவே அது என்ன இருக்க போறது? வட்ட வடிவமாக இருக்க போறது. ஆவி வெப்பமானி. இவ்வாறு கன இடங்களில் நாங்கள் இந்த எண்கள் குறிக்கப்பட்ட இதை காணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பாருங்கள், சுனிலிடம் 5 ரூபாவும், நிமலிடம் 3 ரூபாவும், லாலிடம் 7 ரூபாவும், விமலிடம் 1 ரூபாவும் உள்ளன. இவற்றை ஏறு வரிசைப்படுத்தி எழுதுக. 5 ரூபா காசு இருக்கு,
ஒரு ஆள்கிட்ட 3 ரூபா காசு இருக்கு, ஒரு ஆள்கிட்ட 7 ரூபா காசு இருக்கு, ஒரு ஆள்கிட்ட எவ்வளவு இருக்கு 1 ரூபா காசு இருக்கு. ஆகவே இப்ப அதை ஏறுவரிசைப்படுத்தி எழுதணும்னு சொன்னால் இது குறைவு, குறைஞ்சதுலேருந்து கூடியது. ஆக 1 3 5 7. ஆக 1 ரூபா, அடுத்து 3 ரூபா, அடுத்து 5 ரூபா, 7 ரூபா. ஆக 1 3 5 7. அடுத்த பாருங்கள், மேற்குறித்த சிறுவரிடம் வந்த அனிலிடம் பணம் எதுவும் இருக்கவில்லை. ஐவரிடம் உள்ள பணத்தொகையை ஏறுவரிசைப்படுத்தி எழுதுக. இருந்த பணம் எவ்வளவு? 5 3 7 1. அதனால ஒண்ணுமில்ல, பூஜ்ஜியம். இல்லையென்று சொன்னால் அங்கே நாங்கள் என்னது பூஜ்ஜியத்தால குறித்து காட்டுகிறோம். ஏறுவரிசைப்படுத்தும் பொழுது குறைஞ்சதிலிருந்து கூட 0 1 3 5 7. இவ்வாறு நீங்கள் எண்களை ஏறுவரிசைப்படுத்தி எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், மேற்குறித்த எண்களை ஏறுவரிசைப்படி எண்கோடு ஒன்றில் குறிக்க முடியும். பாருங்கள், இப்பொழுது நாங்கள் எண்கோடு தொடர்பாக பார்ப்போம். இந்த எண்கோடு என்பது இப்படி அவ்வாறு கோட கீறினா பிறகு இங்கே 0 1 2 3 4 5 6 7 8 9 என்று சொல்லி இவ்வாறு ஒரு அம்புக்குறி போட்டு விடுவோம். இந்த அம்புக்குறி போடப்படுவதன் நோக்கம் இங்கால எண்கள் அதிகரித்து கொண்டு செல்லும், அவ்வாறு தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு செல்லும். இவ்வாறு எண்கோடை வரையும் பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம், ஒவ்வொரு எண்களுக்கும் இடையில், அதாவது இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் இடையில் சம இடைவெளிகள் பேணப்படல் வேண்டும். அவை எல்லா இடமும் சம இடைவெளிகளாக காணப்படும். அங்கே பாருங்கள், 0 1 3 5 7. அவை 0 1 3 5 7 ரூபா. இந்த எண்களை குறிக்க வேண்டும். இங்கே 0 என்றால் அங்க 0க்கு நேர என்ன செய்யப்பட வேண்டும்? இவ்வாறு நிலட்டி காட்டப்படல் வேண்டும் வட்டம். அது ஒரு ஆள்கிட்ட இருக்கு. அதே போல 1 ரூபா இங்கே நிலட்டி காட்டப்பட்டுள்ளது. 3 ரூபா, 5 ரூபா, 7 ரூபா. பாருங்கள், இங்க எண்கோட்டில் அவதானிக்கும் பொழுது நேரடியாகவே ஏறு வரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. எண்கள்ல இது இடது பக்கம், இது வலது பக்கம் என கருதினால் இங்கே இருந்து போயிருக்க என்ன செய்ய போகுது? எண்கள் அதிகரித்து கொண்டு செல்ல போறது. பாருங்களா, ஏறு வரிசையில் எழுதும் பொழுது நாங்கள் இங்கே எண்களை ஒப்பிட வேண்டும். எண்கோட்டில் எண்கள் குறிக்கப்பட்டால் எழுதும் பொழுது மிக இலகுவாக எழுதக்கூடியதாக இருக்கும். இப்போது பாருங்கள், இதற்கிடையில் 2 ரூபா கடன் பெற்ற கமலும் 4 ரூபாய் கடன் பெற்ற ரணிலும் இவர்களிடையே வந்தனர். தற்போது இவர்கள் 6 பேரிடம் உள்ள பணத்தொகையை காண்க. 7 பேரிடம் உள்ள பணத்தொகையை ஏறு வரிசைப்படுத்தி எழுதுக. இங்கே 5 பேர் இருக்கிறார்கள். இப்ப கடன் பெற்றிருக்கிறார் 2 ரூபா கடனும் 4 ரூபா கடன். அங்கே வித்தியாசப்படுத்தி காட்ட வேண்டும். கடன் பெற்றிருந்தால் அவர்கள் வாங்கி இருக்கிறார்கள். அதை குறிப்பதற்கு என்ன 2 ரூபா கடன் என்று சொன்னால் இங்கே மறை 2 இவ்வாறு எழுத வேண்டும். மறை 2. கமல் எவ்வளவு பெற்றிருக்கிறார்? 4 ரூபா. மறை 4. இங்கே 0 1 3 5 7. இப்ப பாருங்க, இவர் மறை 2 ரூபா, இவர் மறை 4. குறைய கடன் பெற்றவர் இவர் தான். இவர் கூட கடன் பெற்றவர். இதுல பார்க்க இந்த மறை 2 தான் பெரிய எண்ணாக இருக்கும், மறை 4 சிறிய எண்ணாக இருக்கும். ஏறு வரிசைப்படும் பொழுது மறை 4 மறை 2 0 1 3 5 7 அமையக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், மேலே குறிப்பிட்ட 7 எண்களையும் நேர்கோடு ஒன்றில் குறிக்கவும். நேர்கோடு சொன்னா நேர்கோட்டில் இது என்ன வரப்போகுது? எண்கோடாக அமைய போறது. எண்கோட்டில் குறிக்கக்கூடியதாக இருக்கும். எண்கோட்டில் குறிக்கும் பொழுது 0க்கு இடப்பக்கமாக வரும் பொழுது மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 என குறிக்க வேண்டும். அவங்க மறை 4 மறை 2
0 1 3 5 7 இவ்வாறு குறித்தீங்கள் சொன்னால் இங்கே இருந்து போய்க்கு எண்கள் என்ன செய்ய போறது அதிகரித்து கொண்டு செல்வதை அவதானிக்க கோடும். அப்ப மேற்குறித்த இந்த எண்கோடு எவ்வாறு அழைக்கப்படும் எண்கோடு என அழைக்கப்படும். எண்கோடு என அழைக்கப்படும். ஆகவே பாருங்கள் மேற்குறித்த எண்கோட்டில் நீங்கள் காணக்கூடிய பண்புகள் வருமாறு ஆகவே எண்கோடு ஒன்று வரைஞ்சீங்கள் என்றால் கவனிங்கோ நாங்கள் ஒரு எண்கோடு வரைஞ்சோம் என்று சொன்னால் என்ன முதல்ல என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இங்கே ஆரம்ப புள்ளி ஒன்றை குறிக்க வேண்டும் 0. ஆகவே ஆரம்ப புள்ளி என்னவா இருக்க போறது 0 ஆகும். சரியா இதற்கு எந்த ஒரு அடையாளமும் காணப்பட மாட்டாது. இந்த 0க்கு வலது பக்கம் இருப்பவை நேரெண்கள் என அழைக்கப்படும். ஆகவே அங்கே நாங்கள் எழுதும் பொழுது நேரெண்களுக்கு குறி காட்ட தேவையில்லை. எழுதும் பொழுது இவ்வாறு எழுதினால் குறி காட்டப்படும். நேரெண்களுக்கு குறி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. சம இடைவெளிகளை குறிக்க வேண்டும். சக 2 நேர் 3 நேர் 4 நேர் 5. ஆகவே 0க்கு வலது பக்கமாக இருப்பவை நேரெண்கள் ஆகும். ஆகவே இதை என்ன சொல்றது நேரெண்கள் என சொல்லக்கூடியதாக இருக்கும். இங்கால போயும் நேர் எண்கள். அதே போல இந்த 0க்கு இடது பக்கம் இருப்பவை மறை எண்கள் என அழைக்கப்படும். அவை அதனை கவனிக்கும் பொழுது பாருங்கள் சம இடைவெளியில் மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 மறை 5 எல்லாம் சம இடைவெளிகளில் அமைய வேண்டும். அவை 0க்கு இடது பக்கம் இருப்பவை என்ன எண்கள் மறை எண்கள். இஞ்சால வார எண்கள் மறை எண்கள். அடுத்தடுத்துள்ள ஏதேனும் இரு எண்களுக்கு இடையான இடைவெளியானது எல்லா இடத்திலும் என்னவா இருக்க போறது சமனாக இருக்க போகிறது. ஆகவே இது எண்கோட்டில் நீங்கள் காணக்கூடிய பண்புகள். இதை விட மேலதிகமாக நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இதுல இருந்து சில விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். என்ன இந்த எண்களின் தொடர்ச்சி தன்மையை எண்களானது தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லும் என்பதற்காக வலது பக்க மூலையில் இந்த அம்புக்குறியானது இடப்படும். வலது பக்க மூலையில் இந்த அம்புக்குறி இடப்படுவதன் நோக்கம் என்னது எண்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்லும் என. ஆக இங்கால நாங்கள் இடது பக்கம் அம்புக்குறி போட்டு காட்டப்படுவதில்லை. சரியா ஏன்னு சொன்னா இங்கால அதிகரிக்குதுன்னு சொல்ல முடியாது. என்ன அது குறைஞ்சு கொண்டு வருது. ஆகவே நாங்கள் அம்புக்குறி போட்டு காட்டப்படுவதன் நோக்கம் எண்கள் அதிகரித்து செல்லப்படுவதென குறிப்பதற்காக. அவை இது மறையால அதிகரிக்கிறது. ஆகவே நாங்கள் அங்கே அம்புக்குறி போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இது எண்கோடு பற்றிய நீங்கள் காணக்கூடிய பண்புகள் ஆகும். ஆகவே இந்த எண்கோட்டில் மேலதிகமாக காணப்பட வேண்டிய விடயங்களை பார்ப்போம். என்ன முதலாவது விடயம் இது இடது பக்கம். இந்த 0க்கு இஞ்சால பக்கம் இருக்கிறது இடது பக்கம். 0க்கு அங்கால இருக்கிறது வலது பக்கம். அப்போ இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் நோக்கி செல்லும் பொழுது எண்கள் என்ன செய்யும் என்று சொன்னால் அதிகரித்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இடது பக்கத்திலிருந்து இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் நோக்கி செல்லும் பொழுது செல்ல எண்கள் என்ன செய்யும் அதிகரித்து செல்லும். எண்கள் அதிகரித்து செல்லும். ஏன்னு சொன்னாங்க பாருங்க 1 விட 2 பெருசு, 2 விட 3 பெருசு, 3 விட 4 பெருசு. இடது பக்கத்தை விட
வலது பக்கத்தில் இருக்கிற எண் பெரிதாக இருக்கும். ஆகவே இங்கேயும் அவ்வாறு தான் அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்த இன்னொன்று, வலது பக்க மூலையில் அம்புக்குறியிடுவதன் நோக்கம் என்ன? இந்த அம்புக்குறியிடப்படுவதன் நோக்கம் இடப்படுவதன் காரணம் எண்களானது அதிகரித்து செல்வதை காட்டும், அதிகரித்து செல்வதை குறிக்கும். அடுத்த பாருங்கள், கீழே உள்ள எண்கோட்டில் குறிக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசைப்படி எழுதுக. ஆக எண்கோட்டில் இங்கே குறிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு தெரியும், இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் செல்லும் பொழுது எண்கள் என்ன செய்ய போறது? அதிகரித்து கொண்டு செல்ல போறது. ஆகவே மறை 3, மறை 1, 1, 3, 6. அவை இங்க எண்களை வாசிக்கும் பொழுது மிக கவனமாக வாசிக்க வேண்டும். புதிதாக அறிந்துள்ளீர்கள், இவ்வாறு ஒரு அடையாளம் போடப்படுகிறது. அவை இவ்வாறு அடையாளம் ஒன்று போடப்பட்டால் நீங்கள் இதை சயவென வாசிக்க கூடாது. இது எண்ணினது குறி. ஆகவே குறியானது எவ்வாறு வாசிக்கப்படும் என்று சொன்னால் மறை 3 என வாசிக்கப்படும். மறை 3 என வாசிக்கப்படும். நீங்கள் இது வாசிக்கும் பொழுது சய 3 என சொல்லக்கூடாது. சரியா? ஆகவே மறை 3. அவை இதை வாசிக்கும் பொழுது என்ன பேரும்? நேர் 2 என வாசிக்கப்படும். இதை வாசிச்சிங்க என்றால் நேர் 2. நாங்கள் பெரும்பாலும் நேரெண்கள் எழுதும் பொழுது குறிகளை இட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே நாங்கள் 2, 3, 4 என குறிப்போம். ஆனால் மறையில் குறிக்கும் பொழுது அவற்றின் குறி கட்டாயமாக இடப்பட வேண்டும். அவற்றை விளங்குவதற்கு நீங்கள் இங்கே இவ்வாறு அடைப்புக்குள் எழுதலாம். ஆகவே நீங்கள் அங்கே சய அடையாளத்தையும் குறியையும் பார்த்தா ஒரே மாதிரி தான் கிடக்கு. இதை வேறுபடுத்துவதற்காக எழுதும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இங்கே மறை எழுதும் பொழுது கொஞ்சம் மேலே எழுதினீங்கள் என்றால் அது குறியாக கருதப்படும். மறை 3. அதே போல மறை 2 எழுத போறீங்கன்னு சொன்னால் மறை 2. இவ்வாறு எழுதினீங்கள் சொன்னால் அந்த வித்தியாசத்தை நீங்கள் இலவாக இனங்காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் எண்கோட்டில் அவதானிக்க வேண்டிய விடயம், இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் செல்லும் பொழுது எண்கள் அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கும். கீழே உள்ள எண்கோட்டில் உள்ள எழுத்துக்களினால் வகை குறிக்கப்படும் எண்களை எழுதுக. அவை ஒவ்வொரு எண்ணையும் வகை குறிக்கக்கூடியவாறு போடப்பட்டுள்ளது. இங்கே ஏயினால் என்ன இருக்கிறது? மறை 8க்கு நேரம் நிறுத்தப்பட்டுள்ளது. ஆவே மறை 8. பியினால் என்ன இருக்கிறது? மறை 4. சியினால் என்ன காட்டப்பட்டுள்ளது? மறை 2. டியினால் காட்டப்பட்டது நேர் 4. ஈயினால் காட்டப்பட்டது நேர் 10. ஆகவே இப்ப எஃபினால் என்ன காட்டப்பட்டுள்ளது? 0. 0த்துக்கு குறி இல்லை. ஆகவே 0. இவ்வாறு நீங்கள் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள், 0 மற்றும் 20க்கு இடையிலான 3ன் எல்லா மடங்குகளையும் எழுதுக. அவை 0த்துக்கும் 20க்கும் இடையில 3ன் மடங்கு என்று சொன்னால் 3ஆம் வாய்ப்பாடு 3 பெருக்கி பெருக்கி எழுதணும். என்ன? 3, அடுத்த 6, 9, 12, 15, 18. இப்போது நாங்கள் அந்த 3ன் மடங்குகளை அடுத்த வினாவில் கேட்டுள்ளார்கள். மேலே தரப்பட்ட எண்களை எண்கோட்டில் வகை குறிக்க. அவை 3, 6, 9, 12, 15, 18 என்பவற்றை எண்கோட்டில் குறிக்கணும் என்று சொன்னால் நீங்கள் இவ்வாறு ஒரு எண்கோடு வரைந்து அங்கே சம இடைவெளியில் 3ன் மடங்குகளை குறித்தல் வேண்டும். எல்லாம் 3 மடங்குகள் இருப்பதால் சம இடைவெளிகளில் 3ன் மடங்குகளை குறித்தல் வேண்டும். அவ்வாறு குறித்த பின்பு நீங்கள் என்னது? 3. ஆகவே இங்கே 3 என்பது இவ்வாறு நிரட்டி காட்டப்படல் வேண்டும். 6,
9 12 15 18. எண்கோட்டை குறிக்கும் பொழுது சம இடைவெளிகள் காணப்படல் வேண்டும், எண்கள் குறிக்கப்பட்டிருக்க வேண்டும், இந்த அம்பு குறியிடப்படல் வேண்டும். அதை கவனித்தீர்கள் என்று சொன்னால் அதை எண்கோட்டில் குறிக்கும் பொழுது முழுமையான புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவாக தரப்பட்ட எண்கோட்டில் உள்ள எண்களை ஏறு வரிசைப்படி எழுதுக. ஏறு வரிசைப்படி எழுதும் பொழுது உங்களுக்கு தெரியும், இடது பக்கத்திலிருந்து செல்லும் பொழுது எண்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லும். அவை நேர் 5 10 15 20 25. மேலே குறிப்பிட்ட எண்களை சொற்களில் விளக்கி எழுதுக. அவை இதை விளக்கி எழுத வேண்டும். இதை எழுதக்கூடிய விதங்கள் கணக்க உண்டு. என்ன, முதலில் எழுதலாம் 0க்கும் 30க்கும் இடைப்பட்ட 5 மடங்குகள். 0க்கும் 30க்கும் இடைப்பட்ட 5 மடங்கு. இங்கே நீங்கள் ஒன்று விளங்க வேண்டும். இக்கு என்று சொன்னால் இந்த எண்ணும் பெறாது, இந்த எண்ணும் பெறாது. ஆகவே அதை கணிதத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டும். இக்கு என்று எழுதும் பொழுது 0த்திற்கும் 0 அடங்காது, 30க்குன்னா 30 அடங்காது. அவை 5லிருந்து 25 வரை ஒன்று சொன்னால் இவ்வாறு எழுதலாம். 5லிருந்து 25 வரை உள்ள அவை 5ல் இருந்தா 5லிருந்து ஆரம்பிக்கும். ஆகவே 5லிருந்து 25 வரையுள்ள 5 மடங்குகள் இவ்வாறு எழுதலாம். ஆகவே 2 விதமாக எழுதக்கூடியதாக இருக்கும். 2 விதத்தை நீங்கள் அறிந்து வைத்திருங்கள். இக்கு என்று சொல்லும் பொழுது 0 பெறாது, இலிருந்து வரை என்று சொன்னால் அந்த எண்ணும் உள்ளடங்கும். அந்த 2 எண்களும் உள்ளடங்கக்கூடியதாக நீங்கள் எழுத வேண்டும். அடுத்த பாருங்கள், எண்கோட்டின் இரு பக்கத்திலும் ஏன் அம்புக்குறி இடப்படவில்லை? சரியா, ஒரு எண்கள் அதிகரித்து கொண்டு செல்லும் என்று சொன்னால் ஒன்றுலதான் இட வேண்டும். ஏன், இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் நோக்கி செல்லும் பொழுது எண்கள் அதிகரித்து செல்லும். அவ்வாறு அதிகரிக்கும் பொழுது இது தொடர்ச்சியாக அதிகரிக்கும் என்பதை ஒரு பக்கம்தான் காட்டிக்கொள்ள முடியும். ஆகவே எண்கள் தொடர்ச்சியாக அதிகரிப்பதை அதிகரிக்கும் என்பதை காட்ட வலது பக்கத்தில் அம்புக்குறி இடப்படும். வலப்பக்கத்தில் மட்டும் அம்புக்குறி இடப்படும். அடுத்து பாருங்கள், இவ்வெண்கோட்டில் குறிக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசைப்படி எழுதுக. அவை எண்கோட்டில் எண்கள் குறிக்கப்பட்டிருந்தால் இது இடது பக்கம், இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் நோக்கி செல்லும் பொழுது எண்கள் அதிகரித்து செல்லும். எண்கள் அதிகரித்து செல்லும். அவங்க பாத்தீங்கன்னா மறை 4க்கு நடத்தப்பட்டுள்ளது. அவை மறை 4 எழுதும் பொழுது அடைப்புக்குள் எழுதுங்கள். இவ்வாறு மறை 4. அடுத்து மறை 2 0 2 4 இவ்வாறு நேரடியாக எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், எண்கோட்டில் ஆங்கில எழுத்துக்களில் எண்கள் குறிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு எழுத்துக்களினாலும் குறிக்கப்படும் எண்களை எழுதுக. ஆகவே இங்கே பி என கேட்டிருக்கார்கள். பியினால் வகை குறிக்கப்படும் என்ன? மறை 4. ஆகவே மறை 4. கியூனால் காட்டப்படுவது மறை 10. ஆறினால் காட்டப்படுவது 0. எஸ்ஸினால் காட்டப்படுவது நேர் 8.
அவை நேரட்டுவாறு எழுதலாம், அல்லாட்டி என்ன நேரடியாக இட்டென எழுதக்கூடியதாக இருக்கும். டீனால் காட்டப்படுவது நேர் 10, அவை 10 என இவ்வாறு எழுதினால் போதுமானது. ஜூவினால் காட்டப்படுவது நேர் 4. ஆகவே எண்கோட்டில் எண்கள் குறிக்கப்பட்டிருந்தால் அவற்றை இவ்வாறு நீங்கள் எழுதி காட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒவ்வொன்றையும் ஒப்பிட முடியும். இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் செல்லும் பொழுது எண்கள் அதிகரித்து செல்லும் என்றால் இதை விட இது பெருசு, இதை விட இது பெரிது, இதை விட இது பெரிது என எண்களை நாங்கள் எண்கோட்டில் குறிப்பதன் மூலம் இலகுவாக ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, கீழே தரப்பட்டுள்ள எண்களை எண்கோட்டில் குறிக்க. ஆகவே நீங்கள் எண்கோடு ஒன்று வரைந்து எண்களை எழுத வேண்டும், சம இடைவெளிகளில் குறிக்க வேண்டும். இங்கே வலது பக்க மூலையில் அம்புக்குறியிட்டு காட்டுதல் வேண்டும். அவ்வாறு காட்டிய பின்பு தரப்பட்ட எண்களை நீங்கள் குறிக்கக்கூடியதாக இருக்கும். மறை 2 டையும் 3 குறிக்க சொல்லியிருக்கு. ஆகவே மறை 2 இது பிரதேசம், ஆகவே இவ்வளத்தை திட்டி காட்டுவோம். அதே போல நேர் 3, இரண்டாவது வினாவாக மறை 4ஐயும் நேர் 2ஐயும் குறிக்க சொல்லியிருக்கிறார்கள். அவை மறை 4 எங்கே வரும்? இங்கே காட்டப்படும். மறை 4 நேர் 2 இவ்வாறு காட்டப்படும். மூன்றாவதாக 0, மறை 3. 0 இங்கே காட்டப்படும். அடுத்து மறை 3 இவ்வாறு குறித்து காட்டப்படும். நான்காவது வினா, மறை 5, மறை 4. மறை 5 உரிய பிரதேசம் இவ்வாறு காட்டப்படும். மறை 4 இவ்வாறு காட்டப்படும். ஆக நீங்கள் எங்களோட இங்கே வரைந்தீர்கள் என்று சொன்னால் மிக இலகுவாக புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். அடுத்த ஐந்தாவது வினா, நேர் 4. நேர் 3, நேர் 5. பாருங்கள், எண்களை குறித்தா பின்பு எண்கோட்டை ஒப்பிடும் பொழுது 3, 4, 5. ஆகவே எண்கள் அதிகரித்து செல்வதை இலகுவாக எண்கோட்டில் வச்சு ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். மறை 7, மறை 4. அப்போ மறை 7 பிரதேசம், இங்கே மறை 4 பிரதேசம். இவ்வாறு காட்டுதல் போதுமானது. அடுத்து எண்கோட்டில் குறிக்கப்பட்டுள்ள எண்களை எழுதுக. ஆக இங்கே எண்கோட்டில் காட்டப்படும் எண்களை நீங்கள் எழுத வேண்டும். பாருங்கள், இங்கே என்ன காட்டியிருக்கிறார்கள்? மறை 2 பிரதேசம் நிலட்டப்பட்டுள்ளது. அவை மறை 2. இங்கே ஏதாவது எழுத்துக்கள் குறிக்கப்பட்டிருந்தால் ஏ என குறிக்கப்பட்டிருந்தால் ஏ சமன் மறை 2 என எழுதக்கூடியதாக இருக்கும். அதே போல் இரண்டாவது வினாவில் இங்கே மறை 4 பிரதேசமும் 0 காட்டப்பட்டுள்ளது. ஆகவே மறை 4, 0. மூன்றாவது வினாவாக மறை 1 பிரதேசமும் 4 பிரதேசமும் காட்டப்பட்டுள்ளது. ஆகவே மறை 1, 4 இவ்வாறு நீங்கள் எண்கோட்டில் குறிக்கப்பட்டிருந்தால் அதுக்குரிய இதை எழுதக்கூடியதாக இருக்கும். ஆகவே இங்கே பாருங்கள், எண்கோட்டில் அது 0 ஆரம்ப புள்ளி என அழைக்கப்படும் அல்லது மைய புள்ளி எனவும் அதை கொள்ளப்படும். ஆகவே ஆரம்ப புள்ளி எனப்படும் எது? 0. ஓவை மைய புள்ளி எனவும் கருதலாம். ஆகவே 0ஐ நாங்கள் இதை என்ன செய்யலாம்? மைய புள்ளி எனவும் கருதக்கூடியதாக இருக்கும். ஆகவே இவ்வளவு நேரம் நடந்த பயிற்சியிலிருந்து நீங்க அறியக்கூடியதாக இருக்கும். இது இடது பக்கம், இது வலது பக்கம். ஆகவே இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்துக்கு போயிருக்க எண்கள் என்ன செய்யும்? எண்கள் அதிகரிக்கும். எண்கள் அதிகரித்து செல்லும். பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கம் உள்ள எண்கள் என்னென்று அழைக்கப்படும்? நேர் எண்கள் என அழைக்கப்படும். பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கம் உள்ள எண்கள் மறை எண்கள் என அழைக்கப்படும். மறை எண்கள் என
அழைக்கப்படும். ஆகவே இவ்வளவு விடயத்தையும் தான் நாங்கள் இங்கே கற்றிருக்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், பின்வரும் எண்களில் மையப்புள்ளிக்கு மிக தூரமாக அமைந்துள்ள எண்ணின் கீழ் கோடிடுக. இங்கே புள்ளி எனப்படும் பூஜ்ஜியத்தை மையப்புள்ளி என கருதலாம். அவை மறை 3 மறை 5 மிகவும் தூரமாக இருக்கிறது. என்ன அவை பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்கோட்டில் பூஜ்ஜியம் இங்கே இருந்தால் மறை 3 இங்கே இருக்கும், மறை 5 இங்கே இருக்கு. அவை எது தூரமாக இருக்க போறது? மறை 5. ஆவே மறை 5. இரண்டாவது வினா, நேர் 10 நேர் 8. ஆவே என்ன உங்களுக்கு எண்கோட்டில் தெரியும், 8 தாண்டித்தான் 10க்கு போகணும். ஆவே 10 தான் தூரமா இருக்கும். ஆவே பெரிய எண் 10. இங்க மறை 7 நேர் 6. ஆவே இங்க பாருங்கள், பூஜ்ஜியத்திலேருந்து தூரமா இருக்கிறதான் கேட்டிருக்காரு. இங்க பூஜ்ஜியம், இது 6 அலகு. இங்கால மறை 7 அலகு. மறை 7 என்று சொன்னால் இது 7 அலகு, இது 6 அலகு. ஆவே எது தூரமா இருக்க போறது? இந்த மறை 7 தான் தூரத்தில் இருக்க போறது. ஆவே மறை 7. மறை 12 நேர் 15. இதை பார்க்கும் பொழுது பாருங்கள், இது 15 இஞ்சால் இருக்க போறது. வெலை பக்கம் இடது பக்கம் மறை 12 இருக்க போறது. ஆவே இது 12 இடைவெளி, இது 15 இடைவெளி. ஆவே இது கூடவே இருக்க போறது 15 என்றுதான் தூரமாக இருக்க போறது. மறை 9 மறை 16. அவை மறை 9 மறை 16 என்றால் நேரடியாக உங்களுக்கு தெரியும் மறை 16. மறை 4 8. ஆகிய பூஜ்ஜியத்திலிருந்து பார்க்கும் பொழுது இங்கே 8 அலகுகள், இங்கே 4 அலகுகள். ஆவே இது 8 அலகு தான் தூரம். அதே போல மறை 20 நேர் 30 என்று பார்க்கும் பொழுது பூஜ்ஜியத்துக்கு 20 மறை 20 20 அலகுகளும் நேர் 30 30 அலகுகளும் கூடவே இருக்கும். ஆவே 30 அலகுகள். அடுத்த வினா, நேர் 9 மறை 11 பூஜ்ஜியத்திலிருந்து தூரமாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே பார்க்கும் பொழுது என்ன பூஜ்ஜியத்திலிருந்து பார்க்க நேர் 9 இடைவெளி இருக்கு. இங்க மறை 11 என்பது 11 இடைவெளியில இருக்கு. ஆவே மறை 11 தான் தூரமாக அமைய போறது. அடுத்த வினா, நேர் 15 மறை 16 தூரத்தில் இருக்க போறது. எண்கோள்ல குறிச்சிங்கன்னா இங்க மறை 16க்கு பூஜ்ஜியத்திலிருந்து பார்த்தால் 16 இடைவெளி, நேர் 15க்கு 15 இடைவெளி. இடைவெளி 16 தான் கூட. ஆவை மறை 16. ஆவை பூஜ்ஜியத்திலிருந்து தூரமா இருப்பது இது மறை 16. மறை 1 நேர் 2. ஆவே ஒரு அலகு இஞ்சால வரப்போது, இங்க 2 அலகு. ஆவே 2 தான் கூடவாக இருக்கும். நேர் 6 மறை 7 பூஜ்ஜியத்திலிருந்து தூரமாக இருக்கிறது. ஆவே தூரமாக இருக்கிறது 7 அலகு. அவங்க குறியை பார்க்க தேவையில்லை. என்ன எந்த எண் பெருசோ அதை பார்த்தீங்கன்னா சரி. இங்க 12 அலகு, இங்க 11 அலகு. ஆவே 12. ஆவே மையத்திலிருந்து தூரமாக இருப்பது என்று சொன்னால் குறியை அவதானிக்க தேவையில்லை. மைய புள்ளியிலிருந்து தூரமாக அமைந்திருக்கிற புள்ளி அமைந்துள்ள புள்ளியை கருதும் போது குறியை அவதானிக்க தேவையில்லை. குறியை அவதானிக்க தேவையில்லை. பாருங்க, நாங்கள் எண்கோடை வச்சு இடைவெளியை வைத்து பார்த்தோம். இப்போ மறை 3 மறை 5 பார்க்க தேவையில்லை. 3 5 ஆவே 5. இங்கே 10 8 10, 7 6 7, 12 15 15, 9 16 16. ஆவே தூரத்தை அவதானிக்கும் பொழுது மையப்புள்ளியிலிருந்து அங்கே குறியை அவதானிக்காம அந்த எண்களை அவதானிச்சிங்கன்னு சொன்னால் அதுல தூரத்தை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, கீழே தரப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு மையப்புள்ளியிலிருந்து சமனான தூரத்தில் அமைந்துள்ள இலக்கங்களை எழுதுக.
அவை மறை 7 சொன்னால் இங்கே பூச்சியத்திலிருந்து மறை 7 இஞ்சால் அவை 7 அலகு இடது பக்கமாக இருந்தால் அதுக்கு சமதூரத்தில் இன்னொரு புள்ளி வலது பக்கமாக 7 அலகு தூரத்தில் அமையும். அது என்னவா இருக்க போறது? நேர் 7ஆக இருக்க போறது. ஆவே நேர் 7. அவை இங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் குறி மாறி வருகிறது, பெருமானம் மாறவில்லை. அவை மறை 7 இங்க என்ன போறது? நேர் 7. அவை நேர் 7க்கு சமதூரத்தில் அமைஞ்ச 7 அலகு தூரத்தில் இடது பக்கம் அமைஞ்சன்னு சொன்னால் மறை 7ஆக அமையும். அவை நேர் 8 சொன்னால் அடுத்த வினா அதுக்கு சமதூரத்தில் அமைஞ்சிருக்க இன்னொரு புள்ளி என்ன இருக்க போகுது? மறை 8ஆக இருக்கும். அவை மறை 1 சொன்னால் என்னென்ன வரப்போகுது? நேர் 1. நேர் 6 சொன்னால் மறை 6 சமதூரத்தில் இருக்கும். மறை 12 சொன்னால் நேர் 12 சமதூரத்தில் அமைந்த பெற்றிருக்கும். நேர் 20 என்று சொன்னால் மறை 20 சமதூரத்தில் அமைந்திருக்கும். மறை 18 என்று சொன்னால் நேர் 18 சமதூரத்தில் அமைந்திருக்கும். மறை 23 என்றால் நேர் 23 சமதூரத்தில் அமைய பெற்றிருக்கும். நேர் 12 என்று சொன்னால் மறை 12. மறை 19 என்றால் நேர் 19 சமதூரத்தில் அமைய பெற்றிருக்கும். அவை ஒரு பிரச்சனத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் எண்ணக்கருவை விளங்கிக் கொண்டீர்கள் சொன்னால் மிக இலகுவாக விடைகளை எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், தரப்பட்ட எண்கோட்டில் நேர் 1 குறித்து காட்டப்பட்டுள்ளது. இது குறித்து காட்டப்பட்டுள்ளது. அதை வைத்துக்கொண்டு இங்கே வினாக்கள் கேட்கப்பட்டுள்ளது. பாருங்கள், முதலாவது வினாவாக இவ்வெண்கோட்டில் உள்ள நேர் 1 விட பெரிய எண்கள் 3 எழுதுக. நேர் 1 விட பெரிய எண்கள் என்று சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியணும் எந்த புள்ளி கேட்கிறார்களோ அந்த புள்ளியிலிருந்து பார்த்தீங்கன்னா வலது பக்கம் உள்ளவை எல்லாம் பெரிய எண்களாக இருக்கும். ஏன்? இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் நோக்கி செல்லும் பொழுது எண்கள் அதிகரித்து செல்லும். ஒரு புள்ளியை கருதினீங்க என்றால் இந்த வலது பக்கமாக இருக்கிற எண்கள் எல்லாம் பெரிய எண்களாக இருக்கும். நேர் 2, நேர் 3, நேர் 5, நேர் 7 இவ்வாறு எழுதி கொண்டு போகக்கூடியதாக இருக்கும். அதே போல இவ்வெண்கோட்டில் உள்ள நேர் 1 விட சிறிய எண்கள் என்று சொன்னால் இடது பக்கம் உள்ள எண்கள் 0, மறை 1, மறை 2, மறை 3. இப்பொழுது பாருங்கள், நேர் 7 விட பெரிய எண்கள் 3 எழுதுக. நேர் 7 நீங்கள் பார்க்க வேண்டும். எண்கோட்டில் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 7 குறிச்சிங்க என்றால் இதுக்கு வலது பக்கமாக இருக்கிறது எல்லாம் பெரிய எண்களாக அமையும். 8, 10, 14 இவ்வாறு உங்களுக்கு விருப்பமான எண்களை எழுதக்கூடியதாக இருக்கு. சக 7 விட சிறிய எண்கள் 3. இடது பக்கமாக இருக்கிற எண்கள் என்ன? இந்தியாவில் இருக்கிற எண்கள் 6, 5, 0, மறை 1, மறை 2 விருப்பிய எண்களை நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள், 4 விட பெரிய எண்கள் 3 எழுதுக. 4 விட என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் எண்கோட்டில் 4 இப்படி இருந்துச்சுண்டா இந்த எண் இதுக்கு வலது பக்கமாக இருப்பது. 4 விட பெரிய எண்கள் என்று சொன்னால் 5, 6, 8. அடுத்து மறை 4 விட சிறிய எண்கள். எண்கோட்டில் மறை 4 குடிச்சிங்கன்னு சொன்னால் 0, மறை 1, மறை 2, மறை 3, மறை 4. இதில் மறை 4 இங்கே இருக்குதுன்னு சொன்னால் வலது பக்கம் போனால் தான் பெரிய எண். இடது பக்கம் வந்தால் சிறிய எண். மறை 5, மறை 6, மறை 7. மறை 11 விட பெரிய எண்கள். எண்கோட்டில் மறை 11 இருந்துச்சென்றால் இதில் மறை 11 இருக்குன்றால் என்ன? இந்த புள்ளி இதுக்கு வலது பக்கமாக இருக்கிறது. இஞ்சால வரும் பொழுது மறை 10, மறை 9, மறை 6. மறை 6, மறை 4 இவ்வாறு எண்களை எழுதி கொண்டு போகக்கூடியதாக இருக்கு.
மறை 11 விட சிறிய எண்கள். அவை மர 11 விட சிறிய எண்கள் என்று சொன்னால் மர 11 குறிச்சிங்கன்னா அதுக்கு இடது பக்கம் இருக்கிற எண்கள். அவை இடது பக்கம் இருக்கிற என்று சொன்னால் மறை 12, மர 15, மர 16 என எழுதக்கூடியதாக இருக்கும். ஆகவே எங்க எண்களை பெரிய எண்கள் சிறிய எண்கள் காணும் பொழுது எந்த எண்கள் தரப்படுகிறதோ அந்த எண்ணிலிருந்து வலது பக்கமாக அமைந்திருந்தால் பெரிய எண்கள், அந்த எண்ணிலிருந்து இடது பக்கம் அமைந்திருந்தால் சிறிய எண்கள் என கருதப்படும். ஆகவே மேற்குறித்த முறைப்படி ஏதேனும் ஓர் எண்ணிற்கு எத்திசையில் அதைவிட குறைந்த எண்கள் அமைய பெற்றிருக்கும். ஒரு எண்ணுக்கு எந்த திசையில அதை விட குறைந்த எண்கள், அவை குறைந்த எண்கள் என்று சொன்னால் இது ஒரு புள்ளி என்று சொன்னால் இந்த புள்ளிக்கு குறைஞ்ச எண்ணா இந்த பக்கம். ஆகவே எந்த பக்கத்தில் இருக்கும்? இடது பக்கம். இடது பக்கம். ஆகவே இந்த குறைந்த எண்களை நாங்கள் கூடிய எண் குறைந்த என எழுதி கொண்டிருப்பதை விட குறியீடுகளில் போட்டு காட்டக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள் தான் இவ்வாறு அமைகிறது. இந்த குறியீடுகள் எவ்வாறு அழைக்கப்படும் என்று சொன்னால் சமநிலை குறியீடு என அழைக்கப்படும். சமநிலை குறியீடு என அழைக்கப்படும். இங்கே சமன் இந்த அடையாளம் உங்களுக்கு பேர் ஒன்று அழைக்கப்படும். சமன் ஒரு எண்ணுக்கு இது சமனாக இருக்கும். ஆகவே இந்த சமன் பற்றி நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த சமநிலை குறியில் இவ்வாறு வரையப்பட்டால் இந்த கூர்முனையானது எப்பவும் சிறிய எண்ணை குறிக்கும். இது சிறிது. இந்த கூர்முனையானது சிறிதாக இருக்கும். ஆகவே மற்ற இஞ்சால பக்கம் பெரிய எண்ணை குறிக்கக்கூடியதாக இருக்கும். எவ்வாறு சமநிலைக்குரிய மாறியலினாலும் கூர்முனையானது சிறிய எண்ணை குறிக்கும். அவை பாருங்கள், யானை, இவ்வாறு எறும்பு. ஆவை என்னது? எறும்பு தான் சின்ன என்ன. ஆவே யானை பெரிது, இந்த குறி பெரிது. அவை யானை பெரிது. எதிலும் பார்க்க? எறும்பிலும். யானை பெரிது, எதிலும் பார்க்க? எறும்பிலும். இங்கே பார்க்க வேண்டும். இது இந்த குறியீடுலோ இது சிறிது. எறும்பு சிறிது. எதிலும் பார்க்க? யானையிலும். எறும்பு சிறிது, யானையிலும். இதை எண்களுக்கு ஒப்பிட வேண்டும். எண்களுக்கு ஒப்பிடும் பொழுது எவ்வாறு அமையும் பாருங்கள். 3, 2 எது பெருசு? 3 தான் பெருசு. 2 சின்ன அப்ப கூர்பக்கம் பெறவன். இவ்வாறு வந்தால் 3 பெரியது. எதிலும் பார்க்க? 2லும். எழுதும் பொழுது 3 பெரிது 2லும் என எழுதக்கூடியதாக இருப்போம். இன்னொன்று பாருங்கள். 5 8 சின்னன் 5. 5 என்றது கூர்பக்கம் பெற வேணும். சிறிது. 5 சிறிது. எதிலும் பார்க்க? 8லும். 5 சிறிது 8லும். இவ்வாறு நீங்கள் கணிதத்தில குறியீடுகளை பயன்படுத்தி எண்களை ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, பெரிது, சிறிது அல்லது சமன் ஆகிய குறியீடுகளை பயன்படுத்தி இடைவெளி நிரப்புக. மறை 3, மறை 8 என்ன? பெரிது, சிறிது, சமன் பார்க்க வேண்டும். எண்கோடு ஒன்று கிரீனிங்கள் என்றால் ஒப்பிடுங்கள். இங்கே மறை 3 இங்கே இருக்கும். இவ்வாறு வரும் பொழுது எண்கோடு ஏதாவது ஒரு புள்ளியை பார்த்து வச்சுக்கொண்டு ஒப்பிட வேண்டும். இடது பக்கம் இருந்தால் சிறிது எண்கள், வலது பக்கம் போனா பெரிய எண்கள். மறை 3 எடுத்தீங்கள் என்று சொன்னால் மறை 3 இதுல வரும் என்று சொன்னால் இந்த மறை 3க்கு மறை 8 இடது பக்கம். மறை 8 தான் சின்ன. மறை 8 சிறிதாக இருக்கு. ஏன்? மறை 8 மறை 3க்கு எந்த பக்கம் இருக்கு? இடது பக்கம்.
இங்கே மறை 10 நேர் 10. ஆகவே மறை 10 வச்சு கொண்டு பார்த்தீங்கள் என்றால் எண்கோடில் மறை 10 இதில் இருக்கும் என்றால் நேர் 10 எங்கால இருக்க போகிறது, வலது பக்கம் இருக்க போகிறது. ஆகவே பெரிய எண் 10. அவை மறை 10 சிறிதாக இருக்கு. மறை 11 மறை 15. எண்கோட்டில் மறை 11 இப்படி வந்தால் மறை 15 எங்கால இருக்க போகிறது, இடது பக்கம் இருக்க போகிறது. இந்த பக்கம் இடது பக்கம். ஆகவே மறை 15 சின்னன். மறை 15 சின்னன்டா மறை 15 கூர்பக்கம் அமைய வேண்டும். 8 10 பெருசு, நேர் 8 நேர் 10 இது பிரச்சனை இல்லை. ஆகவே 10 தான் பெரிது, 8 சின்ன. ஆகவே இவ்வாறு அமையும். மறை 10 நேர் 10. ஆகவே இங்கே பார்க்கும் பொழுது நாங்கள் என்னது, நேர் 10 பெரிதாக காணப்படும். நேர் 7 மறை 21. ஆகவே மறை 21 இடது பக்கம், நேர் வலது பக்கம் அமைந்திருக்கும். ஆகவே 7 பெரிதாக காணப்படும். மறை 19 மறை 30. எண்கோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் மறை 19 இங்கே இருக்கும், மறை 30 இங்கே இருக்க போகிறது. இடது பக்கம் இருக்க 30 சின்னனாக இருக்கும். ஆகவே மறை 19 தான் பெரிதாக இருக்கும். நேர் 40 மறை 43. ஆகவே நேரும் மறையும் பெரிய இப்போ நேரும் தான் பெரிதாக இருக்கும். ஆகவே நேர் 40 பெரிதாக அமையும். மறை 5 நேர் 5. ஆகவே நேரும் தான் பெரிது. நேர் 12 மறை 14. நேரும் தான் பெரிதாக இருக்கும். இங்கே மறை 16 மறை 16. அவை ரெண்டும் என்னவா இருக்க போகிறது, சமனாக இருக்க போகிறது. நேர் 8 மறை 11. ஆகவே நேர் 8 தான் பெரிதாக இருக்கு. ஆகவே எண்கோட்டை வைத்து ஒப்பிடுங்கள். தரப்பட்ட ஒரு எண்ணை வைத்துக்கொண்டு அது அந்த எண்ணுக்கு இடது பக்கம் இருந்தால் சிறிய எண்ணாகவும், அந்த எண்ணில் வச்சு ஒப்பிட்டீங்க வலது பக்கமாக இருந்தால் பெரிய எண்ணாகவும் அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், சுனிலின் நிறை 10 கிலோகிராம், ரவிந்துவின் நிறை 25 கிலோகிராம், தினிதுவின் நிறை 30 கிலோகிராம், கவிந்துவின் நிறை 5 கிலோகிராம். இப்பிள்ளைகளின் நிறையை எண்கோடு ஒன்று குறிக்க. அவை எண்கோடில் குறிக்கிறேன்டா இவ்வளோ 30 மட்டும் போகணும். ஆகவே 0 1 2 என குறிச்சு கொண்டு போனீங்கள் என்றால் காணாமல் பெறப்போகுது. அவை இதுக்கு என்னன்னு சொன்னால் எல்லா 5 மடங்கள் இருக்கு. ஆகவே எவ்வாறு குறிக்கலாம், 0 5 10 15 என 5 மடங்களை எழுதி கொண்டு போக வேண்டும். அவை இங்கால மர 5. அவை எண்கோடில் எவ்வாறு குறித்த பின்பு சுனிலின் நிறை எவ்வளவு, 10 கிலோ. அவை 10 கிலோவுக்கு என்ன இதில் கிலோகிராம போடுவீங்க. அவை 10 கிலோ என்றால் இது ஆட்ட சுனில். இவ்வாறு நடந்துட்டிய பின்பு இதை குறித்து காட்ட வேண்டும். சுனில் என ரவிந்துவின் நிறை 25 கிலோகிராம். ஆகவே இவ்வாறு நடந்துட்டு பின்பு இதை ரவிந்து என குறித்து காட்ட வேண்டும். தினிதுவின் நிறை 30 கிலோகிராம். ஆகவே இது தினிது. கவிந்துவின் நிறை 5 கிலோகிராம். இவ்வாறு நீங்கள் எழுதி காட்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்பொழுது எண்கோட்டை வச்சு கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கவிந்துவை விட சுனில் நிற கூட, சுனிலை விட ரவிந்து கூட, ரவிந்துவை விட திணிந்து கூட. ஆகவே நிற கூடியாளர் திணிந்து, நிறை குறைந்தாளர் கவிந்து என்பதை நீங்கள் எண்கோட்டில் வச்சு ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள், பின்வரும் எண்களை ஏறு வரிசைப்படுத்தி மீண்டும் எழுதுக. அவை ஏறு வரிசைப்படுத்தும் பொழுது நேரில் பெரிய எண். அவை ஒரு எண்ணை ஒப்பிடுங்கள், மறை 3 மறை 5 என்ன இது எண்கோட்டை குறிச்சிங்கன்னா உடனே எழுதி போடலாம். பாருங்கள், எண்கோடு ஒன்று இருக்கும் என்று சொன்னால் மறை 5 மறை 4 மறை 3 மறை 2 மறை 1 0 1 2 3 4 5 6 7 8. அவை மறை 3 மறை 5 8 7 0.
இங்கே எழுதும் பொழுது என்ன குறைஞ்ச எண்கள் ஆவை மறை 5 ஏறு வரை செய்யும் பொழுது குறைஞ்ச எண்ணிலிருந்து கூடிய இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் செல்லும் பொழுது எண்கள் அதிகரித்து செல்லும். அவை மறை 5 மறை 3 0 7 8. ஆவை நீங்கள் பாருங்கள் இந்த முதலாவது வினாவில் நேர் 8 கூட அடுத்த நேர் 7 0 மறை 3 மறை 5 அவை எண்களை நேரடியாக நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். அவை இங்கே பாருங்கள் 7 மறை 7 0 நேர் 12 மறை 5. ஆவை சின்ன எண்ணு சொன்னால் மறை எண்ணில் எந்த எண் பெரிதாக இருக்கோ அதான் சின்ன எண்ணாக இருக்கு. அவை மறையில பார்த்தீங்கன்னா மறை 5 மறை 7 அவ மறை 7 7 தான் பெருசு 7 5 பெருசுன்னா 7 அவ மறையில மறை 7 தான் சின்னனாக இருக்கும். அவை மறை 7 அடுத்தது மறை 5 இனி நேரெண்கள் அவை 0 7 12 என அமையக்கூடியதாக இருக்கும். இங்கே மறை 6 மறை 3 மறை 7 மறை 11 மறையை விட்டுட்டு மறை எண்ணில் பெரிய எண்ணை பார்த்தீங்கன்னா 11 அவை அதான் சின்னனா இருக்க போது அவை மறை 11. அடுத்தது மறை 7 அடுத்து மறை 6 மறை 3 அடுத்த 8 நேரடியாக விடையை எழுதக்கூடியதாக இருக்கும். நான்காவது வினா மறை 11 மறை 15 7 0 மறை 8 அவை மறையில பார்த்தீங்கன்னு சொன்னா 15 அவை மறை 15 தான் சின்ன அவை மறை 15 அடுத்த மறை 11 மறை 8 0 7 இவ்வாறு எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த பாருங்கள் மறை 9 நேர் 9 மறை 6 6 0 அவை மறையில மறை 9 சின்னன் அடுத்தது மறை 6 அடுத்து 0 6 9 என எழுதக்கூடியதாக இருக்கும். ஆறாவது வினா நேர் 8 மறை 8 மறை 7 மறை 6 நேர் 4 அவை இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் எது மறை எண்களை பாருங்கள் மறை 8 மறை 7 மறை 6 ஆவை மறை 8 அவை அடுத்தது மறை 7 மறை 6 நேர் எண்களில் ஒப்படைக்க 4 8 மறை 20 12 மறை 9 6 0 அவை இதில் பார்க்கும் பொழுது மறை 20 மறை 9 சின்ன மறை 20 அவை மறை 20 அடுத்து மறை 9 0 6 12 என அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்கள் இவ்வாறு எண்கள் வந்து மறை 3 மறை 2 மறை 1 0 நேர் 1 நேர் 2 நேர் 3 என எழுதக்கூடியதாக இருக்கும். இங்கு தரப்பட்டிருப்பது மறை முழு எண்கள் 0 மற்றும் நேர் முழு எண்கள் ஆகும். இவை நிறை எண்கள் என அழைக்கப்படும். அவை நிறை எண்கள் என்று சொன்னால் மறை எண்கள் சரியா 0 நேர் எண்கள் சரியா மறை முழுவன் இது முழுவன்களா அதே மாதிரி நேரங்களையும் முழுவன்கள் இவ்வளவற்றையும் உள்ளடக்கியதை நான் சொல்ல போறோம் என்னண்டு நிறைவன்கள் என சொல்லக்கூடியதாக இருக்கு. நிறைவன்கள் என சொல்லக்கூடியதாக இருக்கு. இந்த நிறைவன்களை ரெண்டா பிரிக்கலாம். என்னன்னு சொன்னால் ஒன்று நேர் நிறையன் மற்றது மறை நிறைவன். நேர் நிறைவன் எடுத்தீங்கன்னு சொன்னால் சக 1 சக 2 சக 3 என இவ்வாறு அமையும். மறை நிறையன் எடுத்தீங்கன்றால் மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 என அமையக்கூடியதாக இருக்கும். ஆகவே நேர் நிறை எண்ணிக்கையும் 0 அமையாது, மறை நிறை எண்ணிக்கையும் 0 அமையாது. ஆகவே 0 நிறைவெண்ணாக அமையும். ஆகவே நேர் நிறை எண்ணையும் மறை நிறை எண்ணையும் 0ஐயும் சேர்த்தால் என்னன்னு சொல்லுவோம் நிறை எண்கள் என சொல்லக்கூடியதாக இருக்கும். பாருங்கள் சக 1 இருந்தான நேர் நிறை எண்கள் 5ஐ ஏறு வரிசையில் எழுதுக.
அவை சக ஒன்றில் இருந்தான என்று சொன்னால் 1 2 3 4 5 6 இவ்வாறு எழுதக்கூடியதாக இருக்கு. ஆகவே 0 நேர் நிறைவெண்ணில் உள்ளடங்காது. மறை ஒன்றில் இருந்தான மறை நிறைய எண்கள் 5ஐ ஏறுவரிசைப்படி எழுத வேண்டும் என்று சொன்னால் என்ன மறை 5 மறை 4 மறை 3 மறை 2 மறை 1 இவ்வாறு எழுதக்கூடியதாக இருக்கு. அவை இங்கே மறை நிறைய எண்கள் என்னது 0 அடங்கவில்லை. ஆகவே நிறைவெண்கள் தொடர்பான எண்ணக்கல்வி பெற்றிருப்பீர்கள். என்ன முழுவெண்கள்ல மறை எண் நேரெண்கள் 0 உள்ளடக்கியதான் என்னவா இருக்க போது நிறைவெண்ணாக இருக்க போகின்றது. அது பாருங்கள் சக 3 மற்றும் 10க்கு இடையில் உள்ள நிறைவெண்களை ஏறுவரிசையில் எழுதுக. அவை 3க்கும் 10க்கும் இடையில என்று சொன்னால் 3 பெறாது 10 பெறாது. அவை 4 5 6 7 8 9. மறை 6க்கும் மறை 1க்கும் இடையிலான நிறைவெண்கள் அவை மறை 6 பெறாது மறை 1 பெறாது என்றால் மறை 5 மறை 4 மறை 3 மறை 2. அவை இதை எண்கோட்டில் குறிச்சிங்கள் என்று சொன்னால் இலவா எழுதக்கூடியதாக இருக்கும். மறை 6 மறை 5 மறை 4 மறை 3 மறை 2 மறை 1. அப்போ இதுவும் பெறாது இதுவும் பெறாது. அவை மிச்ச எண்கள் எழுதி விட்டீங்கன்னா விடையானது பெறக்கூடியதாக இருக்கு. மறை 3க்கும் நேர் 3க்கும் இடையிலான நிறைவெண்களை ஏறுவரிசைப்படி எழுதுக. அவை மறை 3க்கும் 3க்கும் என்றால் இக்கு வாரவடியா இதுவும் பெறாது இதுவும் பெறாது. அவை மறை 2 மறை 1 0 1 2 3 வருமா வராது. ஆகவே இவ்வளவும் நிறைவெண்களாக காணப்படும். அடுத்த பாருங்கள் பெரிது சமன் சிறிதாகிய குறியீடுகளை பயன்படுத்தி இடைவெளி நிரப்புக தொடர்பான பயிற்சி. அவை மறை 3 நேர் 3. அவை மறையும் நேரும் ஒப்பிடும் பொழுது அப்போ நேர் தான் பெரிதாக இருக்கும். ஆகவே இவ்வாறு அமையும். மறை 3 நேர் 3 மீண்டும் அதே வினா வந்துள்ளது. அவை பெரிதாக இருக்கும். மறை 6 நேர் 6 இப்போ நேர் எண்கள்லாம் பெரிது. மறை 8 நேர் 8 நேர் 8 0 8 பெருசென்று சொன்னால் 8 பெரிதாக இருக்கும். அதே போல 8 மறை 8 ஆவே இங்கே நேர்மறை ஆவே நேரன் தான் பெரிதாக இருக்கும். ஆவே 8 பெரிதாக இருக்கும். நேர் 9 மறை 9 நேர் 9 பெரிதாக இருக்கும். நேர் 10 மறை 10 பெரிது. நேர் 10 நேர் 9 மறை 9 நேர் 9 பெரிதாக இருக்கும். நேர் 6 0 நேரா. ஆகவே இதை நீங்கள் முன்பு கற்ற விடயங்களை பயிற்சிக்காக தரப்பட்டு உள்ளது. அடுத்த விடயம் மறை 5க்கும் 1க்கும் இடையிலான நிறைவெண்களை ஏறுவரிசைப்படி எழுதுக. அவை மறை 5 மற்றும் 1க்கு இடையிலான என்று சொன்னால் மறை 5 பெறாது 1 பெறாது நிறைவெண்களை தான் எழுத சொல்லியிருக்கிறார்கள். அவை மறை 5 முதல் மறை 4 மறை 3 மறை 2 மறை 1 0 இக்கண்டபடியா இந்த 2 எண்களும் உள்ளடங்கப்பட மாட்டாது. அடுத்ததாக மறை 11 மற்றும் மறை 8க்கு இடையிலான நிறைவெண்களை ஏறுவரிசைப்படி எழுதுக. அவை மறை 11க்கும் மறை 8க்கும் இடையில என்று சொன்னால் இங்கே மறை 11 மறை 10 மறை 9 மறை 8 அவை 8 மறையும் 11 பெறாது. மறை 10 மறை 9 காணப்படும். அடுத்த வினா 6 மற்றும் நேர் 12க்கு இடையிலான நிறைவெண்களை ஏறுவரிசைப்படுது எழுதுக. இக்கண்டபடியா 6ம் 12ம் பெறாது. அவை 7 8 9 10 11 இவ்வாறு எழுதக்கூடியதாக இருக்கும். 0 மற்றும் நேர் 6க்கு இடையிலான நிறைவெண்களை எழுத சொல்லியிருக்கிறார்கள். அவை 0 மற்றும் 6 என்றபடியா 2ம் பெறாது. அவை 1 2 3 4 5 இவ்வாறு எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா மறை 7 மற்றும் நேர் 4க்கு இடையிலான நிறைவெண்களை ஏறுவரிசைப்படி எழுதுக.
அவை மறை 7 நேர் 4 பெறாது. மறை 7 விட பெரிது மறை 6, மறை 5, மறை 4, மறை 3, மறை 2, மறை 1, 0, 1, 2, 3 இவ்வாறு எழுத வேண்டும். மறை 5 மற்றும் நேர் 6க்கு இடையிலான நிறைவெண்களை ஏறுவரிசைப்படி எழுதுக. அவை இட்கண்டபடியா ரெண்டும் பெறாது. மறை 5 என்று சொன்னால் அதோட பெரிது மறை 4, மறை 3, மறை 2, மறை 1, 0, 1, 2, 3, 4, 5. அடுத்த வினா மறை 5, மறை 4, மறை 3, மறை 2, மறை 1 ஆகிய நிறையெண்கள் எவ்விரு நிறைவெண்களுக்கும் இடையில் காணப்படும். அவை எவ்விரு நிறையங்கள் என்று சொன்னால் இதை விட மறை 6, அவை மறை 6க்கும் மறை 1 என்றால் 0க்கும் இடையில் காணப்படும். இவ்வாறு நீங்கள் எழுத வேண்டும். அடுத்து பாருங்கள் 6, 7, 8, 9, 10, 11 என்றால் இந்த நிறையன்கள் எவ்விரு நிறையங்களுக்கு இடையில் காணப்படும் என்றால் இதை விட ஒன்று குறைவு 5, இதை விட ஒன்று கூட. அவை 5க்கும் 12க்கும் இடையில். அஞ்சுக்கும் 12க்கும் இடையில் காணப்படும். அட்டவணையில் இடைவெளிகளை நிரப்புக. இங்கே சொற்களில் தரப்பட்டுள்ளது. அதனை குறியீட்டில் நாங்கள் எழுத வேண்டும். சக 6 பெரிது மறை 5லும். ஆவை நேர் 6 பெரிது மறை 5லும் என்று சொன்னால் 6 பெரிது. ஆவை ஆவண்டு பக்கம் இருக்கணும் மறை 5லும். மறை 3 சிறிது. சிறிது என்று சொன்னால் மறை 3 தான் சிறிதாக இருக்க வேண்டும். மறை 3 சிறிது மறை 2லும். 0 பெரிது. 0 தான் பெரிதாக இருக்க வேண்டும். ஆகவே 0 பெரிது மறை 4லும். மறை 6 சிறிது மறை 1லும். மறை 6 சிறிது. ஆகவே மறை 6 சிறிதாக இருக்க வேண்டும். சிறிதென்றால் முனைக்கூர் சிறிதாக இருக்க வேண்டும். மறை 1லும். நேர் 7 பெரிது நேர் 2லும். ஆகவே 7 பெரிது 2லும். ஆகவே நாங்கள் அங்கே சொற்களில் எழுதுவதை இப்பொழுது சொற்களில் தரப்பட்டதை குறியீட்டில் எவ்வாறு எழுதுவதென கற்றிருக்கின்றோம். அடுத்த விடயமாக நேர் 3ற்கும் நேர் 8ற்கும் இடையில் உள்ள நிறை எண்களை ஏறு வரிசையில் எழுதுக. அவை நேர் 3ற்கும் நேர் 8க்கும் என்று சொன்னால் நேர் 3ம் பெறாது 8ம் பெறாது. அவை 3க்கும் 8க்கும் இடையில் இருக்கிற நிறைவெண்கள் என்று சொன்னால் 4, 5, 6, 7 இவ்வாறு எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மறை 5ற்கும் மறை 1க்கும் இடையில் உள்ள நிறை எண்களை ஏறு வரிசையில் எழுதுக. அவை மறை 5ம் மறை 1ம் பெறாது. அவை மறை 4, மறை 3, மறை 2 என அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக மறை 3ற்கும் நேர் 3க்கும் இடையில் உள்ள நிறை எண்களை ஏறு வரிசையில் எழுதுக. மறை 3ம் நேர் 3ம் பெறாது. அவை மறை 2, மறை 1, 0, 1, 2 என எழுதக்கூடியதாக அமையும். ஆகவே இவை தொடர்பான பயிற்சிகள் உங்கள் பாடப்புத்தகத்தில் தரப்பட்டுள்ளன. அந்த வகையில் உங்கள் பாடப்புத்தகத்தில் உள்ள முதலாவது உதாரணத்தை பார்ப்போம். நகரங்கள் சிலவற்றின் வெப்பநிலைகளை செல்சியஸ் பாகையில் காட்டுவதற்காக தயாரிக்கப்பட்ட ஓர் எண்கோடு கீழே தரப்பட்டுள்ளது. அவை எண்கோட்டில் எல்லா எண்களையும் குறிக்க முடியல. அவை இங்கே என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் சமனான பகுதிகளாக பிரித்து இங்கே 8, 16 என குறிக்கப்பட்டுள்ளது. அவை பாருங்கள் 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 என எண்ணக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நகரம் ஏயின் வெப்பநிலை 12 பாகை சி. அவை இங்கே 8 இருக்கிறது.
அவை 9, 10, 11, 12. ஆகவே அதை நிறைந்துட்டி காட்ட வேண்டும். இது எதிண்ட வெப்பநிலை? நகரம் ஏயின். நகரம் பியின் வெப்பநிலை 8°C. அவை பி ஆனது நேரடியாக குறிக்கக்கூடியதாக இருக்கும். இது பியாக காணப்படும். நகரம் சியின் வெப்பநிலை 4°C. அவை 0, 1, 2, 3, 4. ஆகவே இது சியாக காணப்படும். நகரம் டியின் வெப்பநிலை 10°C. ஆகவே டியினது வெப்பநிலை 8, 9, 10. ஆகவே இவ்வாறு நாங்கள் எண்கோட்டில் தரப்பட்ட விடயங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இது தொடர்பான பயிற்சி 5.1 பயிற்சியில் தரப்பட்டுள்ளது. அங்கே முதலாவது வினாவாக கீழே தரப்பட்ட எண்கோட்டை பிரதி செய்து கொள்க. அவை தரப்பட்ட எண்கோட்டை நீங்கள் கொப்பியில கீறிக்கொள்ள வேண்டும். அதன் மீது 1, 2 மற்றும் 5 ஆகிய எண்களை குறிக்க. அவை 1 குறிப்பீர்கள், 2 மற்றும் 5 இவ்வாறு குறித்து கொள்வீர்கள். கீழே தரப்பட்டுள்ள எண்கோட்டின் மீது குறிக்கப்பட்டுள்ள எண்களை எழுதுக. தரப்பட்ட எண்கோடு தரப்பட்டுள்ளது. அங்கே நிலட்டப்பட்ட பிரதேசங்களை எழுதிவிட்டீங்கன்னா சரி. அவை 0, இங்கே 2, 3 ஆகிய பிரதேசங்கள் காட்டப்பட்டு உள்ளன. அடுத்து பாருங்கள், எண்கோடொன்றின் விசேட பண்புகள் 2 எழுதுக. எண்கோட்டில் என்ன விசேட பண்பு? அவை தரப்பட்ட எண்கோடு ஒன்று பாருங்கோ. எண்கோட்டில் இருந்து நீங்கள் அந்த பண்புகளை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். சம இடைவெளியில் எண்கள் அமைக்கப்பட்டிருக்கும். 1, 2, 3, 4. மறை 1, மறை 2, மறை 3. அப்ப என்னது? சம இடைவெளியில எண்கள் குறிக்கப்பட்டிருக்கும். சம இடைவெளியில் எண்கள் குறிக்கப்பட்டிருக்கும். அதே போல வேற என்ன பண்பு? பூஜ்ஜியத்துக்கு வலது பக்கம் நேர் எண்களும் பூஜ்ஜியத்துக்கு இடது பக்கம் மறை எண்களும் காணப்படும். வலது பக்கம் நேர் எண்கள், இடது பக்கம் மறை எண்கள் காணப்படும். சரியா? ஆகவே அதுகள் பண்புகளாக இருக்கும். எண்கோடொன்றின் மீது 4, 7, 2 ஆகிய எண்களை குறிக்க. ஆகவே இந்த 4, 7, 2 என்று சொன்னால் 7 வரையாவது கட்டாயம் எண்கள் எழுதப்பட்ட எண்கோடு வரையப்படல் வேண்டும். அவை இவ்வாறு எழுதிய பின்பு இங்கே என்ன செய்ய வேண்டும்? எண்கோட்டில் இவ்வாறு குறியானது இடப்பட வேண்டும். ஆகவே அங்கே இடைவெளிகள் சம இடைவெளிகளில் எண்கள் எழுதப்பட்டு குறிக்கப்படல் வேண்டும். 4 அவை 4க்குரிய பிரதேசம் வட்டம் இப்படி போட்டு நிலட்ட வேண்டும். 7, 2 இவ்வாறு குறித்து காட்டக்கூடியதாக இருக்கும். அடுத்த 5வது வினா, நிமலனின் வயது 8 வருடங்கள், அவரது தங்கையின் வயது 5 வருடங்கள். எண்கோடொன்றின் மீது இப்பெருமானங்களை குறிக்க. அவை 8 வரை எண்கோட்டில் இலக்கங்கள் எழுதப்படல் வேண்டும். இவ்வாறு எண்கள் எழுதிய பின்பு இது என்னது குறிக்க போது? வருட எண்கோடாக இருக்க போறது. அவை வருட எண்கோடு என்று சொன்னால் நிமலண்ட வயது 8. அவை இங்கே 8 குறித்து காட்டிய பின்பு அங்கே பெயர் சொல்லி இருக்கு. ஆற்ற நிமலண்ட. அவை நிமலண்ட எழுதப்பட வேண்டும். தங்கையின் வயது 5 வருடங்கள். அவை 5 இதாற்ற தங்கை வயது. ஆகவே இவை எண்கோட்டில் எவ்வாறு குறித்தல் என்பது தொடர்பான பயிற்சியாக உங்களுக்கு 5.1 பயிற்சியானது அமைய பெற்று உள்ளது. 6வது வினாவாக கீழே உள்ள எண்கோட்டின் மீது குறிக்கப்பட்டுள்ள எண்களை எழுதுக. இங்க எண்கோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால்
10, 15, 20, 25 ஒரு குறிப்பிட்ட எண்கோடு வெட்டப்பட்டு காட்டப்பட்டுள்ளது. அவை இடைவெளிகளை பாருங்கள். 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஆகவே காட்டப்பட்டுள்ள எண்கள் என்னது? நிலட்டப்பட்டுள்ளது. 15க்கு நேரம் நிலட்டப்பட்டுள்ளது. அதே மாதிரி 20க்கு நேரம். ஆகவே 15, 20. ஆகவே இப்பொழுது எண்கோட்டின் மீது எண்களை நீங்கள் குறிப்பதற்கும் எண்கோட்டில் தரப்பட்ட எண்களை பார்த்து எழுதுவதற்கும் உரிய பயிற்சியை நீங்கள் 5.1 பயிற்சியில் பெற்றிருப்பீர்கள். அதனைத் தொடர்ந்து 7வது வினாவாக 5.1 பயிற்சியில் உள்ள வினாவில் எண்கோட்டில் அமுதாவினதும் அவனது சகோதரன் ரவியினதும் வயதுகள் குறிக்கப்பட்டுள்ளன. அவை எண்கோட்டில் இப்பொழுது எண்கள் குறிக்கப்படாமல் அந்த நிலட்டப்பட்ட எண்களுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. இது அமுதாவின் வயது, இது ரவியின் வயது. ஆகவே வயது என்று சொன்னால் அது வருடங்களாக இருக்கும். இப்பொழுது அமுதா ரவி ஆகியோரில் மூத்தவர் யார்? ஆகவே மூத்தவர் என்று சொன்னால் வயது கூடியால் உங்களுக்கு தெரியும், இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் செல்லும் போது எங்கள் அதிகரித்து செல்லும். இதை வச்சு ஒப்படைக்க இது பெரிதாக இருக்கிறது. இந்த புள்ளிக்கு வலது பக்கம் உள்ளது. ஆகவே மூத்தவர் யார்? ரவி. அமுதாவின் வயது யாது? ஆகவே அமுதாவின் வயது இங்கே 10, 20 என குறிக்கப்பட்டுள்ளது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இது 8. ஆகவே அமுதாண்ட வயது எத்தனையா இருக்க போறது? 8. அமுதாவின் வயது 10 வருடங்கள் ஆகும் போது ரவியின் வயது எவ்வளவாகும்? ஆகவே அமுதாவுக்கு 8 கேட்க ரவிக்கு என்ன வயது? 10, 11, 12, 13, 14, 15. ஆகவே அமுதாண்ட வயது 10 என்று சொன்னால் 2 வருஷத்தை பிறகுதான் 10. ஆகவே ரவியின் வயதும் 2 வயதால கூடி இருக்கும். ஆகவே எத்தனை வயதாக இருக்க போது? ரவியின் வயது 15ஓட 2 கூட்டணும். ஆகவே 17 வருடங்கள். இவ்வாறு வயதானது அமையக்கூடியதாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து வருகின்ற உதாரணம் 5.1 பயிற்சியை தொடர்ந்து வருகின்ற உதாரணத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் உலகில் சில நகரங்களில் இழிவு வெப்பநிலை செல்சியஸ் பாகையில் பின்வருமாறு காணப்பட்டது. மொஸ்கோண்ட மறை 12 பாகை சி. ஆகவே மொஸ்கோண்ட வெப்பநிலையை குறித்து காட்ட வேண்டும். என்னண்டு? மறை 12. இது எந்த நாடு? மொஸ்கோ. டோக்கியோண்ட வெப்பநிலை 3 பாகை சி. ஆகவே 3 பாகை சி. இது என்னது? டோக்கியோ. அதே போல பீஜிங்கள் மறை 4 பாகை சி. இங்கே மறை 4. பீஜிங். லண்டனில் மறை 3 பாகை சி. இது என்ன இருக்க போகுது? லண்டன். நீங்கள் எண்கோட்டில் கவனிக்க வேண்டும். இங்கே மறை 12, இங்கே 3. மறை 12 உள்ளடங்க வேண்டும். 3 பெறக்கூடியவாறு எண்கோட்டை சம இடைவெளியில் கீறினீங்கள் என்று சொன்னால் நீங்கள் அதுகளை நேரே குறித்து காட்டக்கூடியதாக இருக்கும். இப்போது தெரியும், இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் செல்லும் பொழுது அதிகரித்து செல்லும். இங்கே மொஸ்கோவில் என்ன இருக்க போகிறது? குளிர் கூடவாக இருக்க போகிறது. டோக்கியோவில் மொஸ்கோவிலும் பார்க்க குளிர் குறைவாக இருக்க போகிறது. அது தொடர்பான பயிற்சிகள் 5.2 பயிற்சி தரப்பட்டுள்ளன. முதலாவது வினாவாக கீழே எண்கோட்டில் குறிக்கப்பட்டுள்ள எண்களை எழுதுக. இங்கே என்ன காட்டப்பட்டுள்ளது? மறை 5, மறை 3, இங்கே 2. நேரடியாக இந்த எண்களை எழுதக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது வினாவாக தரப்பட்டுள்ள எண்கோட்டில் P, Q, R என்னும் புள்ளிகளால் வகை குறிக்கப்பட்டுள்ள எண்களை எழுதுக. P-னால் வகை குறிக்கப்படும் பெருமானம். P-னால் காட்டப்படும் பெருமானம் என்னவா இருக்க போகிறது? 1 இருக்க போகிறது. Q-னால் காட்டப்படும் பெருமானம் 3 இருக்க போகிறது. அதே போல R-னால் காட்டப்படும் பெருமானம் மறை 2 காணப்படும். அடுத்த வினா, தரப்பட்ட எண்கோட்டை பிரதி செய்து புத்தகத்தில் எண்கோடு தரப்பட்டுள்ளது. P = 4, Q = 1, R = 3 என்ற புள்ளிகளை அதன் மீது குறிக்க. P = 4 என்று சொன்னால்
இங்கே 4க்கு நேர இவ்வாறு நடந்துட்டிய பின்பு ஒரு வட்டம் கீற வேண்டும். பி Q1 ஒன்றில் இவ்வாறு நடந்துட்டிய பின்பு Q R சமன் 3 இங்கே R ஆனது குறிக்கப்படல் வேண்டும். அடுத்து 4வது வினா, மறை 5 தொடக்கம் 5 வரை குறிப்பிடப்பட்ட எண்கோட்டை வரைந்து எண்கோட்டில் மறை 5லிருந்து 5 வரை கட்டாயம் குறிக்க வேண்டும். ஆகவே மறை 5ஐயும் இங்கே குறித்துக் கொள்ளுங்கள். மறை 5, மறை 4, மறை 3, மறை 2, மறை 1, 0, 1, 2, 3, 4, 5, 6 என குறிக்கப்பட்டுள்ளது. அதன் மீது 4 4க்கு நேரம் வந்துட்டுங்கள். மறை 4, மறை 1 ஆகிய பிரதேசங்களை குறித்து காட்ட வேண்டும். சரியா? அவற்றை முறையே ABC என பெயரிடுக. 4க்கு A எனவும், மறை 4க்கு B எனவும், மறை 1க்கு C எனவும் பெயரிடக்கூடியதாக இருக்கும். அந்த 5.2 பயிற்சியை தொடர்ந்து வருகின்ற உதாரணத்தை பாருங்கள். 1, மறை 4 என்ற நிறை எண்களை ஒப்பிடுக. இந்த எண்களை எண்கோட்டின் மீது குறிப்போம். அவை ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல எண்கோட்டின் மீது குறிப்போம். மறை 4 குறித்திருக்கிறோம். அதே போல 1ஐயும் இங்கே குறித்து காட்டியிருக்கிறோம். நான் எண்கோட்டில் படிச்சுட்டேன். இந்த எண்ணை விட இந்த எண் கூட, இந்த எண்ணை விட இந்த எண் கூட. ஆகவே இடது பக்கம் இது, இது வலது பக்கம். ஆகவே இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் செல்லும் பொழுது என்ன எண்கள் அதிகரிக்கும், எண்கள் அதிகரித்து செல்லும். எண்கள் அதிகரித்து செல்வதால மறை 4 விட 1 பெரிது. ஆகவே மறை 4 1, மறை 4லும் 1 பெரிது. அல்லது மறை 4 சிறிது 1லும். அவை இவ்வாறு எழுதும் பொழுது அதை குறியீட்டில் எழுதலாம். சிறிது என்று சொன்னால் மறை 4 சிறிது 1 இவ்வாறு நாங்கள் காட்டக்கூடியதாக இருக்கும். அவை மறை 4 தான் சிறிது எண்ணாக இருக்கும். இதை விட 1லும் பார்க்க. இரண்டாவது உதாரணம், 6, 11, 13 ஆகிய எண்களிலிருந்து பொருத்தமான எண்ணை தெரிவு செய்து இடைவெளியை நிரப்புக. இங்கே 6, 11, 13 சொன்னா 11 சின்னனா இருக்கு. இதை விட தரப்பட்ட எண்ணில் பாருங்க 6 சின்னனா இருக்கு. அவை 13 எண்கோட்டில் பார்க்கும் பொழுது என்ன 11 இங்க, 13 இங்க இருக்க போகுது, இங்க 6 இருக்க போகுது. 11 விட பெருசு 13. 11 பெரியது எதிலும் பார்க்க, 11 பெரியது எதிலும் பார்க்க வேண்டாம், 6லும் பார்க்க 11 பெரியது. இங்கே முனைக்கூறு சின்னனா இருக்கிறபடியா சிறிய எண் வர வேண்டும். 11 எதுக்கு சமனா இருக்கும்? 11க்கு தான் சமனாக காணப்படும். இங்கே குறியீட்டை கொண்டு அதன் விடைகளை நிரப்பக்கூடியதாக இருக்கும். 5.3 பயிற்சியில் உள்ள வினாக்களை பார்ப்போம். சமநிலை குறிகளை பயன்படுத்தி நிறைவன் சோடிகள் ஒப்பிடப்பட்டிருப்பதை அட்டவணையில் காணலாம். அவற்றை சொற்களில் எழுதுக. இங்கே 6 ஆவன் இருக்கு. 6 பெரிது 2லும். இங்க 25 பெரிது என்ன பெரிது எதிலும் பார்க்க 12லும். 25 பெரிது 12லும். இங்கே 4 பெரிது 0லும். 4 பெரிது 0லும். இங்கே 0 முனைக்கூறா இருக்குது, அது சிறிது. அப்ப 0 சிறிது எதிலும் பார்க்க 7லும்.
பூஜ்ஜியம் சிறிது 7லும். அடுத்த 15 சிறிது எதிலும் பார்க்க 50லும் பார்க்க. அவை 15 சிறிது 50லும். சிறிது 50லும். இங்க பூஜ்ஜியம் பெரிது எதிலும் பார்க்க மறை 3லும். அவை பூஜ்ஜியம் பெரிது மறை 3லும். அடுத்து மறை 1 பெரிது மறை 8லும். அவை மறை 1 பெரிது மறை 8லும். மறை 1 பெரிது மறை 8லும். அடுத்து 8வது மறை 6 சிறிது மறை 2லும். மறை 6 சிறிது மறை 6 சிறிது மறை 2லும். இவ்வாறு நாங்கள் நேரடியாக குறியீட்டு தரப்பட்டதை சொற்களில் விளக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினாவை பாருங்கள். பின்வரும் தொடர்புகள் சரியா தவறா என கூறுக. அவை பாருங்கள். மறை 5 பெரிது மறை 8லும். அவை இது என்னது? சரி. ஏன் மறை 5 இங்க மறை 8 இருக்க போகுது. அவை மறை 8 பார்க்க மறை 5 பெருசா தான் இருக்க போகுது. அவை கூட்டி என்னவா இருக்க போகிறது? சரியாக இருக்க போகிறது. இரண்டாவது வினாவை பார்ப்போம். மறை 3 சிறிது 2லும். அவை மறை 3 சின்னனா இருக்காம். இதிலும் பார்க்க 2லும் பார்க்க. அவை 2லும் பார்க்க இங்க இடது பக்கம் வந்தா சிறிது. ஓகே. அவை என்னவா இருக்க போகுது? சரியாக இருக்கும். அடுத்து மூன்றாவது வினா. மறை 7 பெரிது 0லும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே மறை 7 0. அவை 0 தானே பெருசா இருக்கணும். அப்ப மறை 7 0லும் பெருசோ இல்லை. அவை கூட்டி என்னவா இருக்க போறது? தவறாக இருக்க போறது. நான்காவது வினா. மறை 2 நேர் 2 சமனா? இல்லை, இரண்டும் வேறு வேறானவை. ஆவை கூட்டு தவறு. 8 சிறிது மறை 9லும். ஆவை மறை 9 இங்கால் இருக்க போது 8 இங்கே இருக்க போறது. அவை மறை 9 ஒப்படைக்க இது வலது பக்கம். 8 தான் பெருசு. அவை 8 சிறிதென்றது தவறான விடையாகும். 6 சிறிது மறை 4லும். எண்கோட்டில் பார்த்தீங்கன்னா மறை 4 இங்கே இருக்க போறது, 6 இங்கே. அப்ப வலது பக்கம் இருக்கிறன்னு தான் பெருசா இருக்கும். அவ இங்கே சிறிதென தரப்பட்டதால் கூற்று பிழையாகும். அதனைத் தொடர்ந்து 5-4 பயிற்சியில் உள்ள வினாக்களை பார்ப்போம். முதலாவது வினாவாக எண்கோட்டில் குறிக்கப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசையில் எழுதுக. அவை எண்கோட்டில் எண்கள் குறிக்கப்பட்டிருந்தால் அதை ஏறு வரிசையில் எழுதுவது மிக இலகு. ஏன்? இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது எண்கள் என்ன செய்யும்? அதிகரித்து செல்லும். அவை மறை 2, அடுத்தது என்னது 1, 4. ஆகவே அதனை இலகுவாக எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்து இரண்டாவது வினா. எண்கோட்டை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள எண்களை இறங்கு வரிசையில் எழுதுக. அவை 0 குறிக்கப்பட்டுள்ளது, 2 குறிப்போம். 2, மறை 2, மறை 4. அவை குறித்து விட்டோம். இப்பொழுது என்ன? இறங்கு வரிசையில். இறங்கு வரிசை என்று சொன்னால் பெரிதிலிருந்து சிறிதுக்கு எழுத வேண்டும். ஆவை இந்த உடல் எழுதணும் இறங்கு வரிசைக்கு. 2, 0, மறை 2, மறை 4. எண்கோட்டில் எண்களை குறித்து என்று சொன்னால் ஒன்று இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் செல்லும் பொழுது ஏறு வரிசை, வலம் இருந்து இடம்பெறும் பொழுது இறங்கு வரிசையாக எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த மூன்றாவது வினா. எண்கோட்டை பயன்படுத்தி கீழே தரப்பட்டுள்ள நிறைய எண்களை ஏறு வரிசையில் எழுதுக. 0 குறிக்கப்பட்டுள்ளது, மறை 1. எண்கோட்டை நீங்க வரைஞ்சு போட்டு மறை 1 குறிப்பீர்கள்.
அடுத்து 2 மறை 4 மறை 2. அவை இங்கே இருந்து என்ன செய்ய போன எண்கள் அதிகரித்து செல்லும். அவை மறை 4 சிறிதாக இருக்கும். அதை விட பெரிது மறை 2, இதை விட பெரிது மறை 1, அதை விட பெரிது 0, 0 விட பெரிது 2. இவ்வாறு ஏறுவரிசை நீங்கள் எழுதி காட்டக்கூடியதாக இருக்கும். எண்கோட்டை குறிச்சிங்கன்னா அந்த ஓடல் எழுதி விட்டீங்கன்னா ஏறுவரிசையாக அமையும் இடமிருந்து வலம் நோக்கி செல்லும் போது. அடுத்த 4வது வினா, 3 பிள்ளைகளின் வயதுகள் பின்வரும் எண்கோட்டில் வகை குறிக்கப்பட்டுள்ளன. மீனாவின் வயது, முகமதுவின் வயது, ராணியின் வயது என குறித்து காட்டப்பட்டுள்ளது. முதலாவது, பிள்ளைகளின் வயதை இறங்கு வரிசையில் எழுதுக. வயதைத்தான் எழுத சொல்லியிருக்கிறது. ஆகவே பிள்ளைகளின் வயதை இறங்கு வரிசையில் எழுதணும் சொன்னால் முதலாவது இடமிருந்து வலம் போனால் ஏறு வரிசை, வலமிருந்து இடம் வந்தால் இறங்கு வரிசை. ஆகவே ராணியின் வயது 7, அடுத்த வயது 5 வயது, அடுத்த வயது 2 வயது. அவை பிள்ளைகளின் வயதைத்தான் கேட்டிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார். 2வது வினா, பிள்ளைகளின் பெயர்களை அவர்களின் வயது குறைந்து செல்லும் ஒழுங்கில் எழுதுக. ஆவை பிள்ளைகளின் பெயரை அவர்களின் வயது குறைந்து செல்லும். ஆவை முதலாவது இறங்கு வரிசை என்றாலும் வயது குறைந்துதான் செல்கிறது. இப்போது பெயரை எழுத சொல்லட்டாம். என்னண்டு வயது குறைந்தொழும். ஆவை ராணி, முகமது, மீனா இவ்வாறு எழுதக்கூடியதாக இருக்கும். 3வது வினா, வயதில் மூத்தவர். ஆவே எண்களில் பெருசா இருக்கிற எண்கோட்டில் ராணியின் வயது. ஆவே மூத்தவர் ராணி, இளையாளர் மீனா. சரியா? நாங்கள் இங்கே இறங்கு விஷயம் எழுதியிருக்கிறோம். வயது கூடினால் இது வயது குறைஞ்சால் அதனையும் ஒப்பிடக்கூடியதாக இருக்கும். எண்கோட்டில் வைத்து ஒப்பிடுவது மிக இலகுவாக அமையக்கூடியதாக இருக்கும். அடுத்த வினா, ஒரு குறிப்பிட்ட நாளில் உலகின் சில நகரங்களின் சராசரி வெப்பநிலைகள் செல்சியஸ் பாகையில் பின்வருமாறு எண்கோடு ஒன்றில் குறிக்கப்பட்டுள்ளன. நாடுகளில் வெப்பநிலையானது தரப்பட்டுள்ளது. எண்கோட்டின்படி குறைந்த வெப்பநிலை காணப்பட்ட நகரம் யாது? குறைந்த வெப்பநிலை என்று சொன்னால் இடமிருந்து வேலை செல்லும் பொழுது அதிகரித்து செல்லும். இடது பக்கத்தில் மிக குறைஞ்ச மறை 3. ஆவே குறைந்த வெப்பநிலை காணப்பட்ட நகரம் தான் கேட்டிருக்கிறது. ஆவேது முதலாவது வினாவுக்கான விடை பீஜிங். இரண்டாவது வினா, கூடிய வெப்பநிலை காணப்பட்ட நகரம். கூடிய வெப்பநிலை என்று சொன்னா மெல்பர்ன். மெல்பர்ன் நகரத்தில் கூடிய வெப்பநிலையானது காணப்படும். பீஜிங் நகரத்தின் வெப்பநிலை புதுடில்லி வெப்பநிலையிலும் பார்க்க எத்தனை பாகைகளால் குறைந்துள்ளது? பீஜிங் நகரத்தின் வெப்பநிலை புதுடில்லியில், பீஜிங்கின் வெப்பநிலை புதுடில்லியிலும் பார்க்க எத்தனை வெப்பநிலை குறைவென்றால் 1 பாகை, 2 பாகை, 3 பாகை, 4 பாகை, 5 பாகை. 5 பாகையால் குறைவு. 5 பாகை செல்சியஸினால் குறைவு. நான்காவது, புதுடில்லி பீஜிங் என்பவற்றுக்கு இடையிலும், புதுடில்லிக்கும் பீஜிங்குக்கும் இடையிலும், புதுடில்லி மெல்போர்ன் என்பவற்றுக்கு இடையிலும் வெப்பநிலை வித்தியாசங்களை கருதும் பொழுது எதில் கூடிய வித்தியாசம் காணப்படுகிறது? இதுல பாருங்க, பீஜிங்குக்கும் புதுடில்லிக்கும் எவ்வளவு வித்தியாசம்? 5 பாகை வித்தியாசம் இருக்கு. 5 பாகை செல்சியஸ். புதுடில்லிக்கும் மெல்போர்னுக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? இங்கே 2, இங்கே 5. 3 பாகை சி. வெப்பநிலை வித்தியாசம் எதில் கூட? பீஜிங்குக்கும் புதுடில்லிக்கும் இடையில். பீஜிங் புதுடில்லி இடையில வெப்பநிலை வித்தியாசம் கூடவாக இருக்கும். இப்பொழுது உதாரணம் 1 உள்ள வினாவை பார்ப்போம். அங்கே உதாரணம் 1 தரப்பட்ட வினாவில் எண்கோட்டை உபயோகித்து கீழே தரப்பட்டுள்ள நிறைவெண்களுக்கு
இடையில் காணப்படும் நிறைவெண்கள் அனைத்தையும் எழுதுக. அவை என்னன்னு சொன்னா, தரப்பட்ட எண்கோடை அவதானித்து தரப்பட்ட எண் சோடிகளுக்கு இடையில் காணப்படும் நிறைவெண்கள் அனைத்தையும் எழுதுக. அவை இதுக்கும் இடையில் காணப்படும் எண் சோடிகள் அனைத்தையும் எழுத சொல்லி இருக்கிறார்கள். அவை பாருங்கள், மறை 4 1. அவை மறை 4 என்றால் எங்க வரும்? இங்க வரும். மறை 1 என்றால் 1 என்றா இங்கே வரும். அவை மறை 4க்கும் 1க்கும் இடையில இருக்கிற நிறைவெண்கள் என்று சொன்னால் மறை 3, மறை 2, மறை 1, 0. அவை மறை 3, மறை 2, மறை 1, 0 என எழுதக்கூடியதாக இருக்கும். அதே எண்கோட்டை பாவித்து இரண்டாவது வினாவை பார்ப்போம். 0க்கும் மறை 5க்கும் இடையில். அவை 0 எது? இது 0, இது மறை 5. இதுக்கும் இடையில இருக்கிற நிறைவெண்கள் என்று சொன்னால் என்ன? மறை 1, மறை 2, மறை 3, மறை 4. மறை 2, மறை 3, மறை 4 அமையும். மூன்றாவது வினா, மறை 1க்கும் மறை 5க்கும் இடையில் காணப்படும் நிறையெண்கள். அவை மறை 1 குறிப்போம். மறை 1 இங்கே இருக்கிறது, மறை 5 இங்கே இருக்கிறது. இதுக்கும் இடையில என்று சொன்னால் மறை 2, மறை 3, மறை 4. அடுத்த வினாவை பார்ப்போம். மறை 3க்கும் இடையில். அவை மறை 3 என்பது இங்கே இருக்கிறது, 3 என்பது இங்கே இருக்கிறது. அவை மறை 3க்கும் இடையில காணப்படுற முழுவெண்கள் என்று சொன்னால் மறை 2, மறை 1, 0, 1, 2 என எழுதக்கூடியதாக இருக்கும். ஆகவே பாருங்கள், நாங்கள் எண்கோட்டை பாவித்து தரப்பட்ட எண்களுக்கிடையில் உள்ள நிறைவெண்கள் அனைத்தையும் எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்து 5.5 பயிற்சியில் உள்ள வினாக்களை பார்ப்போம். முதலாவது வினாவாக 2க்கும் 8க்கும் இடையில் உள்ள நிறையங்கள் அனைத்தையும் எழுதுக. 2க்கும் 8க்கும் இடையில இருக்கிறேன்னு சொன்னால் இந்த 2ஐயும் குறிக்க தேவையில்லை, 8ஐயும் குறிக்க தேவையில்லை. சரியா? எண்கோட்டில் நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால், எண்கோட்டை வரைவோம். இங்கே 6, 7, 8. இங்கே 0 இருக்கிறது. 2க்கும் 8க்கும் இடையில என்று சொன்னால் எது? இந்த 2. அவை 2ம் பெறாது, 8ம் பெறாது. இதுக்கும் இடையில இருக்கிறால் இவ்வளவு எண்களை வெளிவிட்டீங்கன்னா சரி. ஏன் நிறைவெண்கள்லாம் கேட்டிருக்கிறது. 3, 4, 5, 6, 7. அடுத்த வினா, 5,13 என்பவற்றுக்கு இடையில் உள்ள பெரிய நிறைவெண்ணையும் சிறிய நிறைவெண்ணையும் எழுதுக. 5க்கும் 13க்கும் இடையில் சொன்னால் இங்கால 5 இருக்க போறது, இங்கால இங்கே 13 இருக்க போறது. 5,13 என்பவற்றுக்கு இடையில் உள்ள பெரிய நிறையன் என்ன? 5க்கும் 13க்கும் இடையில தான் கேட்டது. பெரிய நிறையன் என்னவா இருக்க போறது? 13 விட குறைஞ்சதா இருக்க வேணும். பெரிய நிறைவன் 12, சிறிய நிறைவன் 5 விட கூடினதா இருக்க வேணும். ஆறாக காணப்படும். அடுத்த வினா, மறை 4க்கும் 4 என்பவற்றுக்கு இடையில் காணப்படும் நிறைவெண்கள் எல்லாவற்றையும் எழுதுக. மறை 4, 4 என்பவற்றுக்கு இடையில் காணப்படும் மறை 4க்கும் இந்த மறை 4க்கும் 4க்கும் இடையில இருக்கிற நிறையெண்கள். அவை மறை 3, மறை 2, மறை 1, 0, 1, 2, 3. மறை 3, மறை 2, மறை 1, 0, 1, 2, 3 இவ்வாறு எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்து 4வது வினா, மறை 10, மறை 2 என்பவற்றுக்கு இடையில் காணப்படும் நிறைவெண்கள் எல்லாவற்றையும் எழுதுக. அவை மறை 10க்கும் மறை 2க்கும் இடையில் என்றால் இந்த மறை 10, மறை 2 பெறால் என்பவற்றுக்கு இடையில். இதுக்கும் இடையில் என்று சொன்னால் மறை 9, மறை 8, மறை 7, மறை 6,
மறை 5 மறை 4 மறை 3 மறை 2 வருமோ இல்லை என்பவற்றுக்கு இடையில். அஞ்சாவது வினா 2, மறை 5 என்பவற்றுக்கு இடையில் உள்ள நிறை எண்கள் எல்லாவற்றையும் எழுதி அவற்றை ஏறு வரிசையில் எழுதுக. 2, மறை 5 சொன்னால் மறை 5 என்பவற்றுக்கு அவை மறை 5 மறை 4 மறை 3 மறை 2 மறை 1 0 1 2 வருமோ வராது. அவை ஏறு வரிசையில் எழுதும் பொழுது மறை 4 மறை 3 மறை 2 மறை 1 0 1 இவ்வாறு ஏறு வரிசையில் எழுதி காட்டுவீர்கள். அடுத்து எல்லாவற்றையும் உள்ளடக்கியவாறு பலவின பயிற்சியானது தரப்பட்டுள்ளது. பலவின பயிற்சியில் முதலாவது வினா பொருத்தமான எண்கோடு ஒன்றின் மீது 5, மறை 3, மறை 1 என்பவற்றை குறிக்க. இவ்வெண்களை ஏறு வரிசையில் எழுதுக. அவை இங்கே நீங்கள் குறிக்க வேண்டும். 5ஐ குறிக்க வேண்டும். அவை எண்கோட்டு மறை 5 மறை 4 மறை 3 மறை 2 மறை 1 0 1 2 3 4 5 என குறிப்பீர்கள். அவை 5ஐ குறித்து காட்டுங்கள். அதே போல மறை 3ஐ குறித்து காட்டுவீர்கள். அதே போல மறை 1ஐ குறித்து காட்டுவீர்கள். இரண்டாவது வினா ஒரு எண்கோட்டில் புள்ளிகள் குறிக்கப்பட்டுள்ளது. எண்கோட்டின் மீது P, Q, R என்பவற்றால் குறிக்கப்படும் எண்களை எழுதுக. ஆகவே P-னால் எதை குறிக்கப்படுகிறது 1 என்ற எண்ணும், Q-னால 4, R-னால 6 குறித்து காட்டப்படுகிறது. மூன்றாவது வினா எண்கோட்டை பயன்படுத்துவதன் மூலம் தரப்பட்டுள்ள எண்களை ஏறு வரிசையில் எழுதுக. எண்கோட்டை பயன்படுத்தி அவை குறியுங்கள் 3. அவை எண்கோட்டை ஒன்றை பயன்படுத்தி கூறுவீங்கள். இங்கே 3 குறித்து காட்டுங்க. 3 0 மறை 1 மறை 4. அவை ஏறு வரிசையில் என்று சொன்னால் இங்கே இருந்து அதிகரித்து கொண்டு போவோம். அவை மறை 4 மறை 1 0 3 இவ்வாறு எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த நான்காவது வினா ஒரு எண்கோட்டில் மறை 6 மறை 2 மறை 1 0 1 3 5 ஆகிய எண்களை குறிக்க. அவை எண்கோடு ஒன்றை வரைய வேண்டும். எங்க மறை 6 வரக்கூடியதாக. அவை மறை 7 மறை 6 மறை 5 மறை 4 மறை 3 மறை 2 மறை 1 0 இங்கே 5 வர வேண்டும். ஆகிய 1 2 3 4 5 6 என குறிப்பீர்கள். இப்போது எண்கோட்டில் அந்த எண்களை குறிப்போம். மறை 6 மறை 2 இங்கே மறை 1 0 1 3 5. அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏறு வரிசையிலே தரப்பட்டுள்ளது. மேலே குறித்த எண்களில் மிகப்பெரிய நிறைவன் அவை மிகப்பெரிய எண் மிகப்பெரிய எண் என்னது இங்கே 5. சிறிய எண் எதா இருக்க போறது மறை 6. அடுத்து மூன்றாவது வினா பொருத்தமான சமநிலை குறியீடுகளை கீறிட்ட இடங்களில் இடுக. மறை 6 3. அவை மறை 6 3 ஒப்பிட்டீங்கன்னா 3 தான் பெரிதாக இருக்கும். ஆவே மறை 6 சிறிது. ஆவே மறை 6 சிறிது 3 என எழுத வேண்டும். மறை 2 மறை 1 பெருசு என்றால் இங்கே இருந்து இங்கே போய்க்க பெரிது. அவை மறை 1 தான் பெரிது. அவை மறை 2 சிறிது மறை 1. 0 மறை 2 பெரிது 0. அவை 0 பெரிது. அவை 0 பெரிது மறை 2. 5 மறை 1. அவை மறை 1 இங்கே இருக்கு 5 இங்கே இருக்கு. அவை 5 தான் பெரிதாக இருக்கும். அவை 5 பெரிது மறை 1. மறை 1 மறை 6. அவை மறை 1 மறை 6 ஒப்பிட்டீங்க என்றால் மறை 1 தான் பெருசு. அவை மறை 1 பெரிது மறை 6 என நீங்கள் சமநிலை குறியீடுகளில் எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்து நான்காவது வினா மறை 6க்கும் 5க்கும் இடைப்பட்ட எல்லா நிறைவெண்களையும் எழுதுக. அவை மறை 6க்கும் 5க்கும் என்று சொன்னால் மறை 6 பெறாது 5 பெறாது. அவை மறை 6 மறை 5 மறை 4
மறை 3 மறை 2 மறை 1 0 1 2 3 4 இவ்வாறு நீங்கள் எழுத வேண்டும். இதை என்ன செய்ய சொல்லியிருக்கிறார்கள்? இந்த எண்களை என்னத்தில் எழுத வேண்டும்? இறங்கு வரிசையில் எழுத வேண்டும். ஆகவே இதை இறங்கு வரிசையில் எழுத சொன்னால் நீங்கள் இங்கே இருந்து எழுத வேண்டும். அவை விட என்ன வரும்? 4 3 2 1 மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 மறை 5 இவ்வாறு விடையை நீங்கள் எழுதி காட்ட வேண்டும். ஆகவே நாங்கள் நேரடியாக எண்கோட்டில் இருந்து நேரடியாக இந்த விடையை எழுதக்கூடியதாக இருக்க வேண்டும். கேட்கப்பட்ட வினா இறங்கு வரிசையில் எழுத வேண்டும் என்பதால் விடையை இறங்கு வரிசையில் எழுதி காட்டுதல் வேண்டும். அடுத்த வினா பாருங்கள். மறை 1க்கும் இடையில் எத்தனை நிறைவெண்கள் உள்ளன? எண்கோட்டில் பார்த்தீங்கன்னா மறை 1 0 1 இதுக்கும் இடையில எத்தனை நிறையன் இருக்குன்றால் 1 0 மட்டும்தான் உண்டு. ஆகவே 1. 0க்கும் 5க்கும் இடையில் மறை நிறையன்கள் உள்ளனவா? 0க்கும் 5க்கும் இடையில என்ன மறை நிறையன் இருக்கா? இல்ல, மறையன் வராது. அடுத்து மறை 6க்கும் 0க்கும் இடையில் நேர் நிறையவன்கள் உள்ளனவா? மறை 6க்கும் 0க்கும் இடையில நேர் என்னன்னு சொன்னால் 0க்கும் மறை 6க்கும் இடையில என்ன வரும்? மறை நிறையன் தான் இருக்கும். ஆகவே இல்லை. அடுத்த வினா, மறை 1க்கும் இடையில் நேர் அல்லது மறை நிறையன்கள் உள்ளனவா? அவை நேர் 1க்கும் மறை 1க்கும் இடையில என்று சொன்னால் 0 குறி இல்லை. அவை நேரும் இல்லை, அது மறையும் இல்லை, அவை இல்லை. அவை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். 0க்கு வலது பக்கம் நேர் நிறையன், 0க்கு இடது பக்கம் மறை நிறையன். இது மறை நிறையன், இங்கால நேர் நிறையனம அமையக்கூடியதாக இருக்கும். 0 குறி இல்லை. ஆகவே அது நேர் எண்ணும் இல்லை, மறை நிறையெண்ணம் இல்லாமல் இருக்கு, நிறைவெண்ணாகவே காணப்படும். இவ்வளவு விடயத்தை உள்ளடக்கியதாக நாங்கள் எண்கோடை கற்றிருக்கின்றோம். அவை பாருங்கள், சம இடைவெளிகளுடன் வலது பக்கமாக பெருமானம் அதிகரித்து செல்லும் வகையில் நிறைவெண்கள் குறிக்கப்பட்டுள்ள நேர்கோடு எண்கோடு எனப்படும். எண்கள் குறிக்கப்பட்டிருக்கும். இது இடது பக்கம், இது வலது பக்கம். இடதிலிருந்து வலது பக்கம் செல்லும் பொழுது எண்கள் என்ன செய்யும்? அதிகரித்து செல்லும். அளவு ரீதியான தகவல்களை வகை குறிக்க இது பயன்படுத்தப்படும். அடுத்து எண்கோட்டில் 0க்கு இடது பக்கத்தில் குறிக்கப்படும் எண்கள் மறை எண்கள் என அழைக்கப்படும். ஆகவே 0க்கு இஞ்சால வாரதில்லா எண்களும் மறை எண்கள். அதாவது 0க்கு வலது பக்கம் வாரதெல்லாம் என்னது? நேரெண்கள். இது மறை எண்கள், இது நேரெண்கள். எங்க வச்சு பார்க்கணும்? 0த்தில் வச்சு. மறை 4 மறை 3 மறை 2 மறை 1 0 1 2 3 என்னும் எண்கள் நிறைவெண்கள் எனப்படும். 0க்கு நேர்மறை என்பது கிடையாது எனவும் நாங்கள் கற்றிருக்கின்றோம். இரண்டு எண்களை ஒப்பிடும் பொழுது பெரிது என்பதை குறிப்பதற்கு இவ்வாறு அடையாளம், அதே போல சிறிது என்பதை குறிப்பதற்கு இவ்வாறு. சிறிது என்று சொன்னால் முனை கூறாக இருக்கும், அந்த பகுதி சிறிதென அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். எண்கோட்டின் மீது குறிக்கப்பட்ட இரண்டு எண்களை ஒப்பிடும் பொழுது வலது பக்கத்தில் உள்ள எண் இடது பக்கத்தில் எண்ணிலும் பார்க்க என்னவாக இருக்கும்? பெரிதாக இருக்கும். ஏன்? எண்கோளில் படிச்சிருக்கிறோம். இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கம் செல்லும் பொழுது எண்கள் அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கும். அடுத்து வராத இரண்டு நிறைவெண்களுக்கு இடையில் உள்ள எண்களை காண்பதற்கு எண்கோடு மிகவும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த எண்கோடு பற்றிய அறிவையும் நீங்கள் அதனை சரியான முறையில் பிரயோகிக்கும் பொழுது புள்ளிகளை இலகுவாக பெறக்கூடியதாக இருக்கும்.